योगीन्द्र देशिकेन्द्रमुपास्महे श्रीकण्ठमिव भास्वन्तं शिवनामपरायणं श्रीधरं वेङ्कटेशार्यं श्रेयसे गुरुमाश्रये भगवन्नाम बोधेन्द्र श्रीधराज्ञात्मविग्रहं श्रीमद्वेङ्कटरामाख्ये देशिकेन्द्रमुपास्महे हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं प्रह्लादनारद पराशर पुण्डरीक व्यासम्बरीश शुकशौनक भीष्मदाल्भ्यां रुक्माङ्गदार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि वैदेहिसहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं मुरळीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भजरे गुरुराजं भजरे गुरुराजं मानस भजरे गुरुराजं मानस भजरे गुरुराजं भक्तकल्पकतरुं भव्यगुणकरुं भक्तकल्पकतरुं भव्यगुणकरुं भजनपरो भक्तमण्डलरेसरो भजनपरो भक्तमण्डलरेसरो भजरे गुरुराजं मानस मदनान्तकपुर मंदिर विहारो मदनान्तकपुर मंदिर विहारो मदन कोटि सम सुंदरकरो मदन कोटि सम सुंदरकरो भजरे गुरुराजं मानस राधा माधव रस रसिको राधा माधव रस रसिको रसिक प्रेमिक जन सुमुखो रसिक प्रेमिक जन सुमुखो भजरे गुरुराजं பெரிய பாக்கியம். இந்த ஆச்சரியமான நாம சங்கீர்த்தன மகோத்சவத்தில் இந்த நாம சங்கீர்த்தனம்ங்கிற பாட்டையை நமக்கு எந்த பெரியவா போட்டு கொடுத்தாலோ அந்த மகனீயர்
சத்குரு சுவாமிகளுடைய ஒரு சரித்திரத்தை ஸ்மரிச்சுக்கிறதுக்கு பாக்கியம். மகான்களுடைய சரித்திரத்தை ஸ்மரிச்சுக்கிறதுல என்ன ஒரு பரம பிரயோஜனம்னா, நம்ம கிருத்தகிருத்தியர்களா ஆயிடுவோம். அவளை இப்ப ஸ்மரிச்சுக்கிறதுங்கிறது அவ சரித்திரத்தை பிராபல்யப்படுத்துறதுக்காக இல்லை, நம்மளை பாவனம் பண்ணிக்கிறதுக்காக. இது ஒரு ஆத்மசுத்தி. சத்குரு சுவாமிகள் சரித்திரத்தை பிராபல்யம் பண்ணினார். யாரு பிராபல்யப்படுத்தணும்? சூரியனுக்கு யாரு பிரகாசத்தை கொடுக்கறது? சூரியன் பிரகாசத்தை கொடுக்கறது, சூரியனுக்கு யாரும் பிரகாசத்தை கொடுக்க வேண்டாம். அதை போல மகான்களுடைய சரித்திரத்தை ஸ்மரிச்சுக்கிறது எதற்கு அப்படின்னுட்டா, இதுல கிஞ்சித்து நாம ருச்சி நமக்கு வராதா, இந்த பக்தியில கிஞ்சித்து நமக்கு வந்துவிடாதா அப்படிங்கிற ஒரு தாபம் வந்தா கூட இந்த சரித்திரத்தை கேட்டதுக்கு பரம பிரயோஜனம். அது வருதுங்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு நாம ருச்சி நமக்கு வராது. சித்த பகவான் இடத்துல உட்காந்து கொஞ்சம் அந்த நாமத்துல மூழ்க மாட்டோமோ, அந்த நாமரசத்துல திளைக்க மாட்டோமா, அந்த அனிர்வச்சனீய ஆனந்தம்னு ஒன்று சொல்றாளே, அந்த ஆனந்தத்துல லவம் நமக்கு கிடைக்காதாங்கிற தாபம் வந்து கொடுத்துனா கூட இந்த சரித்திரத்தை கேட்டதுக்கு பரம பிரயோஜனம். அதானே மகான்கள் சரித்திரம். பகவானுடைய சரித்திரத்தை காட்டிலும் மகான்களுடைய சரித்திரத்துக்கு மகத்துவம் ஜாஸ்தி. ஏன்னா ராமச்சரித்திரம்னு எடுத்துட்டா ரொம்ப ஆச்சரியமானது. ராமாயணம்னு எடுத்துட்டா கூட சேதுபந்தனம் பண்ணினார், சத்தியத்துல அப்படிதான் நின்னார். தன்னுடைய நிஜ பராக்கிரமத்தால சத்திய பராக்கிரமத்தால தன்னுடைய அவதார வைபவங்களை ஸ்தாபிச்சார். இல்ல கிருஷ்ணாவதாரம்னு எடுத்துட்டா பகவான் ரொம்ப அபராக்கிருதமான காரியங்களை பண்றான். கோவர்தனோத்தாரணத்தை பண்ணினா, ராசம் பண்ணினா, காட்டுத்தீய குடிக்கிறான். அவ்வளவு கோபிகைகளுக்கும் அவ்வளவு கிருஷ்ணனா மாறி தான் பகவான் பகவான் பகவான்கிறத பிரதிக்ஷணமும் நிரூபணம் பண்றான். அது ராமாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ ரெண்டுமே அற்புதம் தான். ஆனா பகவானுடைய சரித்திரங்கள்லாம் கேட்கறதே பிரமிப்பு வருமே தவிர இப்படி இருக்கலாமே நம்மளும்னு தோணாது, முடியாது. ஈஸ்வரன் ஈஸ்வரனான்ற காரியம். ராமர் மனுஷன் தானே சார், மனுஷனா தானே காரியம் பண்ணினார். அவர் தன்னை ஒன்றும் தெய்வம்னு பிரகடனப்படுத்திக்கலையே அப்படின்னுட்டா. மனுஷனை போல வந்தாரே தவிர அந்த சரித்திரத்தை கல்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நம்மளால. ஒரு மனுஷன் ஆட்டகம் போலதான். கனுடைன ஸ்ரீ ரமஜானி, கனுடைன ஸ்ரீ ரமஜானி, கருணாதர மோதல் வினன, கனுடைன ஸ்ரீ ரமஜானி, கருணாதர மோதல் வினன, மன்னவ்யாழ ஒரு மனுஷாவதாரம் தான். அதனாலதான் தியாகராஜர் சொல்றார் மானவாவதாருடை அப்படிங்கிறார். ஆனா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த சரித்திரத்துல அவர் தன்னுடைய மனுஷத்துவத்தை மட்டும் தான் காண்பிக்கிறார், தெய்வத்துவத்தை காண்பிக்கல. ஆனாலும் இந்த சரித்திரம் இப்படி இருக்கு, காலத்தை தாண்டி நிக்கிறது. கிருஷ்ணாவதாரமோ கேட்கவே வேண்டாம், தன் தெய்வம்னே பிரகடனம் பண்ணிட்ட அவதாரம். ஆனா இந்த சரித்திரங்களை காட்டிலும் பக்த சரித்திரத்துக்கு பெருமை ஜாஸ்தி, மகான்களுடைய சரித்திரத்துக்கு பெருமை ஜாஸ்தி. ஏன்னா இந்த சரித்திரத்தை கேட்டு கைய வேணா குவிக்கலாம், பகவான் எவ்வளவு பெரியவன்கிற கௌரவ புத்தி வேணா நமக்கு வருமே தவிர, பக்தாளுடைய சரித்திரத்துல தான் அவ ஆடினா, பாடினா, கழித்தா, குதித்தா. அதை பார்க்கறதே நமக்கு தோன்றது, இப்படி ஒரு ருச்சி வராதா, இப்படி ஒரு பஜனை நம்ம பண்ண மாட்டோமா, ஒரு நிமிஷம் நமக்கு கண்ணில் ஆனந்த பாஷ்பம் வராதா, ஒரு நிமிஷம் நமக்கு தொண்டையில கத்கதம் ஏற்படாதா. ஏவம் ரதஸ்வப்ரிய நாம கீர்த்தியா ஜாதானுராகோ த்ருதசித்த உச்சை அசத்யதோ ரோதிதி ரோதி காயதி உன்மாதவம் நிருத்யதி லோகபாஹ்யக உன்மாதவன் நிருத்யதி லோகபாஹ்யக. பாகவதன் சொல்றது உத்தமமான ஒரு பிரேம பக்தன் எப்படி இருப்பான். அசத்யதோ ரோதிதி ரௌதி காயதி உன்மாதவன் நிருத்யதி லோகபாஹ்யா. ஆழ்வாரும் சொல்றார், அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலற்றுவன் தழுவல் வினையால் நாணி கவிழ்ந்திருப்பன். உத்தமமான ஒரு பக்தி ஒருத்தனுடைய ஹிருதயத்துல உதிச்சுடுத்தானால், சித்திச்சுடுத்தானால், அப்புறம் இந்த பிரேம பாவங்கள்லாம் அவன் இடத்துல இருந்து ஏற்படும் அப்படின்னு பாகவதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அசத்யதோ ரோதிதி, அவனே சிரிப்பான், அவனே அழுவான், ஆடுவான், பாடுவான். ஆனா ஒண்ணு கல்பிச்சுக்கப்படாது. என்ன கல்பிச்சுக்கப்படாதுன்னா, ஆடுறதும் பாடுறதும் குதிக்கிறதும் தான் பக்தின்னு நினைச்சுக்கப்படாது. பக்தியினுடைய வெளிப்பாடு ஆட்டமாவும் பாட்டமாவும் இருக்கும்.
ஏன்னா ஆனந்தம் தாங்கல, அந்த ஆனந்தம் கழுத்து வரைக்கும் இருக்கு. அந்த இப்போ நல்லா கழுத்து முட்டை சாப்பிட்டுட்டா ஒருத்தருக்கு எப்படி எது கழிச்சுட்டு வருதோ அதை போல பக்தி ஹிருதயம் முழுக்க ரொம்ப இப்போ எடுத்து அந்த ஒரு பெரிய அகண்டானந்தத்துல திளைக்கிறதே அது எப்படி வெளிப்படுறதுன்னா அது கீதமாகவும் நிருத்தியமாகவும் ஆனந்த பாஷ்பமாகவும் மேனி சிலிர்ப்பாகவும் இப்படி வெளிப்படுறது. அஷ்டபதியில ஜெயதேவர் எல்லாம் ஒரு அஷ்டபதியா பாடிண்டே வரார். பத்மாவதி அதுக்கு அனுகரணம் பண்ணிட்டே வரார். ஏன்னா நமக்கு பாகவத தர்மத்துல ரூல் இது, விஷ்ணோர் கானஞ்ச நிருத்தஞ்ச நடனஞ்ச விசேஷதா பிரம்மன் பிராமண ஜாதீனாம் கர்த்தவ்யம் நித்ய கர்மவத். பகவான ஆடி பாடி கொண்டாடணுங்கிறது பாகவத தர்மம். இது ஒரு ரூல். இது எப்படி அப்படின்னுட்டா, பிரம்மன்னு பிராமண ஜாதினாம் கர்த்தவியம் நித்திய கர்மவத். எப்படி ஒரு பிராமணனுக்கு வேத பாராயணம், அவனுடைய அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் அவனுடைய நித்தியானுஷ்டானங்கள் இதெல்லாம் எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ, இதெல்லாம் எப்படி விடாம பண்ணிட்டு வரணுமோ, அதை போல ஒரு பாகவதோத்தமனுக்கு பகவானுக்கு பிரபோதனம் பண்றது, டோலோத்சவம் பண்றது, உஞ்சவர்த்தி பண்றது, பகவானை பூஜை பண்றது, பிரவச்சனம் பண்றது, கீர்த்தனம் பண்றதுங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. எப்படி அனுஷ்டானங்களை விடாம பண்ணிட்டு வரணுமோ, நித்திய கர்மவத்துனா நித்தியானுஷ்டானங்களை விடாம பண்றத போல ஒரு பாகவதன் பகவானை கீர்த்தனம் பண்ணணும், ஆடணும், பாடணும், விதிக்கப்பட்டிருக்கு. நம்ம சத்குரு சுவாமிகள் இதுக்கு அழகா ஒரு கிரந்தமே பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு பாகவதோத்தமன் அவனுடைய நித்திய நியமம் என்ன, சந்தேகத்வாந்த பாஸ்கரம்னு ஒரு கிரந்தம் சத்குரு சுவாமிகளால் அருளி செய்யப்பட்ட கிரந்தம். அதுக்கு பல பிரமாணங்களை ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து எடுத்து காண்பிச்சு ஒரு பாகவதோத்தமன் எப்படி இருக்கணும், ஒரு குரு சிஷ்ய சம்பாஷணம் மாதிரியே அந்த கிரந்தம் அமையிறது. சிஷ்யன் கேள்வி கேட்டு வருவான், குருநாதர் அதுக்கு அழகா பாகவதத்திலிருந்தே நமக்கு பல பிரமாணங்களை காண்பிச்சு பதில் சொல்லிட்டு வரார். இது ஒரு ஆச்சரியமான கிரந்தம். அதனால பத்மாவதி அனுகரணம் பண்ணுவா. அனுகரணம்னா அது கைகளால முத்திரை காண்பிக்கணும், முகத்துல பாவம் காண்பிக்கணும், காலால ஒரு ஜதி தட்டி அந்த நிருத்தியத்தையும் அந்த கானத்தையும் பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். கச்சேரிக்கும் பஜனைக்கும் வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். ஊருக்கு பாடினா கச்சேரி, பகவானுக்கு பாடினா பஜனை, அவ்வளவுதான். இதுக்கு ஏன்னா அவள்லாம் யாரையும் என்டர்டெயின் பண்ணணும்னு பாடலை இல்லையா, அவள்லாம் என்லைட்டன் ஆகி பாடினா. அது இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட் அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னுட்டா நம்ம கலாச்சாரம் அப்படி இருக்கு. நம்ம சனாதன சம்ஸ்காரம் எப்படி இருக்குன்னா, என்டர்டெயின்மெண்ட் கூட என்டர்டெயின் ஆகிற விதத்துல என்லைட்டன் ஆயிடுறோம் நம்மளாம். புரியுறதா? சும்மா காலாட்டின்னு ஒரு தியாகராஜ கீர்த்தனம் தானே கேட்க தோன்றது நமக்கு. சரி, ஒரு நல்ல பாட்டு கேட்கலாமே அப்படின்னா கூட நம்ம காதுல எப்படியோ ராமா கிருஷ்ணா கோவிந்தாங்கிற நாமா விழுந்துடுறது பத்தேல. நம்ம சம்ஸ்காரம் எப்படி இருக்கு பாருங்கோ, என்டர்டெயின் பண்ணிக்கணும்னா கூட என்லைட்டன் ஆயிடுறோம் நம்மளும், அப்படி இருக்கு. ஆனா அவ யாரையும் என்டர்டெயின் பண்றதுக்காக பாடல, அவ தன்னுடைய சுவானுபவத்தை கொட்டினா. சல ஸ்வானுபவ வேதமே இலகனி விவரே சல ஸ்வானுபவ வேத்யமே லீல சிருஷ்டி ஜயதயமனே லீல சிருஷ்டி ஜயதயமனே கோல த்யாகரத வினுதுடகு கோல த்யாகரத வினுதுடகு ரமபக்தி ఇలాగని వివరింపలేనో చాలా స్వానుభవ వేద్యమే. இந்த மகான்களுடைய கீர்த்தனங்களே பிரமாணம் அதுக்கு. இதுக்கு ஒன்றும் யாரும் மார்க்கெட்டே பண்ண வேண்டாம். அவ கீர்த்தனத்துல அவ என்ன அனுபவிச்சிருக்காளோ அது கொட்டியிருக்கா. தியாகராஜர் சொல்றார், நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆனந்தத்துக்கு வேற பிரமாணம் வேண்டாம், என்ன அனுபவமே பிரமாணம். இதை நீ தெரிஞ்சுக்கணும்னா இந்த சுவானுபவம் உனக்கும் இருந்ததானால் இந்த கீர்த்தனத்துல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். இது எந்த ஒரு அனுபவத்தோட வெளிப்பாடுன்னு தெரியும். சாலா ஸ்வானுபவ வேத்யமே. இட் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒன்லி பை ஸ்வானுபவான்னு அர்த்தம் இல்லையா? அப்படிதானே இந்த கீர்த்தனங்கள்லாம் இன்னைக்கு சகஜமா உட்காந்து இப்படி தலையாட்டி கேட்கிற அளவுக்கு இந்த கீர்த்தனங்கள் நம்ம கைக்கு கிடைச்சது நம்ம பண்ண பாக்கியம். அதுவும் இது சித்த முன்னாடி இந்த குழந்தைகள்லாம் பாடியிருக்கா. இந்த சம்ஸ்காரம் எப்படி இருக்கு பாருங்க. அது எப்பேற்பட்ட மகான்களோட கீர்த்தனங்கள்லாம் சகஜமா அந்த குழந்தைகளுக்கு அப்படி ஒரு கிளாஸ் போய் கத்துண்டு இன்னைக்கு பாடுற அளவுக்கு கிடைச்சு கொடுத்தோம். இதை அந்த குழந்தைகள் உள்வாங்கினுட்டா, இதை இன்டர்னலைஸ் பண்ணினுட்டானா முடிச்சு கொடுத்தோம், அவ்வளவுதான்.
அவளுக்கு இகத்துக்கும் லாபம், பரத்துக்கும் லாபம். எப்படி இருக்கு பாருங்க நம்ம சம்ஸ்காரம், எப்படி இருக்கு பாருங்க, இந்த சனாதனம் எப்படி இருக்கு பாருங்க, ஆச்சரியம். அதனால இங்க பத்மாவதி அனுகரணம் பண்ணே வரத்த அனுபவம் தானே இல்லையா, அனுபவம் தானே வெடிச்சு வெடிச்சு கீர்த்தனமா வந்திருக்கு. அதை தான் பாடிட்டு இருக்கோம், அதை தான் அனுபவிக்கிறோம், அதை தான் கொண்டாடுறோம். இங்க நம்ம 8வது அஷ்டபதி ராதையினுடைய விரகத்தை சொல்றது. உத்தம பிரேம, பகவத் பிரேம ஹிருதயத்துல வந்துடுத்தானால் அந்த பிரேமையுடைய வெளிப்பாடு தான் மேனி செலுக்கிறது, ஆனந்த பாஷ்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு பிரமாணமான பாகவத ஸ்லோகத்தையும் சொன்னேன் நான். இதை நடிச்சுட முடியாது இந்த பக்தியை. பக்திங்கிறது நாடகம் இல்லை. தியாகராஜரே ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், ராமா அந்த பக்தி என்னன்னு இன்னுமே எனக்கு புலப்படலையேங்கிறார். ஆனாலப்பட்ட தியாகராஜர் தெளியலேரு ராம பக்தி மார்கமு, தெளியலேரு ராம பக்தி மார்கமு, தெளியலேரு ராம பக்தி மார்கமு, தெளியலேரு ராம பக்தி பக்தினா லோகத்துக்கு என்ன தெரியறதுன்னா டூயிங்னு நினைச்சுட்டு இருக்கா பக்தியை. பக்தி இஸ் நாட் டூயிங், பக்தி இஸ் பீயிங். பக்தியில பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் போய் பிரதட்சணம் பண்ணணுமா சார், நான் போய் நமஸ்காரம் பண்ணணுமா சார், நான் புஷ்பம் தொடுத்து போடணுமா சார், நான் கோலம் போடணுமா சார், நான் ஏதாவது இப்படி க்ஷேத்ராடனம் போயிட்டு வர்றா சார், இது அத்தனையும் டூயிங். இந்த டூயிங் எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் அதை பீயிங்கா பண்ணணும். பக்திங்கிறது பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஹிருதயத்திலிருந்து பொங்கி பொங்கி வர்றதுதான் பக்தி. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சுத்தமான ஒரு சித்தத்திலிருந்து பக்தி தானே பிரவகிக்கும். அங்க வேற பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அந்த ரசத்துல தழைச்சுன்னு இருக்க வேண்டியதுதான். அதனால நடிச்சுட முடியாது பக்திய. நான் ரொம்ப பக்தனாக்கும் அப்படின்னு என்ன பண்ணி காட்டிக்க முடியும் பக்திய? பலமு குலமு ஏல ரம பக்தி காரணமு. தியாகராஜர் ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், பலமாவது குலமாவது பக்திக்கு என்ன காரணம்? மனுஷனுக்கு தான் பக்தி பண்ண முடியும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. தேவாளுக்கே இந்த பக்தி துர்லபங்கிறது பாகவதம். சுராணாம் அப்படி துர்லபா. அதனாலதான் ஆழ்வார் சொல்றார், இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேங்கிறார். பக்திக்கு ஈடா மகான்கள் எதையும் வாங்கிக்க மாட்டா, மோட்சத்தை கூட வாங்கிக்க மாட்டா. அப்புறம் எங்க இந்த உலக சௌக்கியத்தை வாங்கிக்க போறாவா? பக்திக்கு ஈடு பக்தி தான். எதை கொண்டு ஒருத்தனை பக்தன்னு தெரிஞ்சுக்கிறது? ஒரு ஆடு எப்ப பார்த்தாலும் புல்லையே சாப்பிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஆடு உபவாசம் பண்றதுன்னு அர்த்தமா? எக்ஸ்டர்னல் சயின்ஸ் இல்ல அப்படிங்கிறார் தியாகராஜர். ஒரு ஆடு எப்ப பார்த்தாலும் இலையை சாப்பிட்டு இருக்குங்கிறது ஸ்வபாவம், அது ஒண்ணு நித்தியோபவாசம் ஒண்ணும் பண்ணிட்டு இருக்கலங்க. அதனால உலகத்துல வெளி தோற்றத்தை கண்டு ஏமாந்து விடாத. பக்திக்கு வேற எதுவுமே காரணம் கிடையாது இல்லையா? எதை கொண்டு ஒருத்தனை பக்தன்னு தெரிஞ்சுன்ற முடியாது. ஒருத்தர் ஒரு கொக்கு ஒத்த காலம் நின்றுட்டே இருக்கு அப்படின்னா தபஸ் பண்றதுன்னு அர்த்தமா? இல்லையே. அது மீன் வருமானு பார்த்துட்டு இருக்கு. ஒரு குழந்தை, நம்ம சின்ன ஒரு வயசு குழந்தை நம்ம மாத்துக்கு நிஜார் கூட போட்டுக்காம ஓடி வந்து விடுறது அப்படின்னா அவதூத சன்னியாசி நமஸ்காரம் பண்ணி விட முடியுமா? ஒரு மின்மினி பூச்சி மினு மினு ஆத்துக்குள்ள ஓடி வருது அப்படிங்கிறதுனால அதை பார்த்துட்டு சூரிய சந்திரால போல இருக்கே அப்படின்னு பிரமிக்க முடியுமா? ஒரு சாம்பல், ஒரு கழுத சாம்பல்லையே புரள்றது அப்படிங்கிறதுனால ஐயா வாழ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட முடியுமா? பஸ்மோத்தூளித தேகமா இருக்கேன்னு. இதெல்லாம் வெளி தோற்றம். இதுக்கும் பக்திக்கும் சம்பந்தமே கிடையாது. பக்திங்கிறது அனுபவம். அது ஈஸ்வர கிருபையால, குரு கிருபையால ஹிருதயத்துல இருந்து திரகிச்சு வரணும். அது ஒரு அழகான தரங்கம். அதனாலதான் கிருஷ்ணலீலா தரங்கினின்னு பேரு நாராயண தீர்த்தருடைய கீர்த்தனங்களுக்கெல்லாம். இட் இஸ் ஒரு டிவைன் ஸ்பான்டேனிட்டி அந்த பக்தி. அது வரத்துக்கு நம்ம எத்தனையோ பிரயாசப்படுறோம், முட்டிக்கிறோம். ஆனா அது வருதுங்கிறது கிருபையால வந்தாதான் உண்டு. இப்போ ஜெயதேவர் பத்மாவதியை பார்த்து ராதா விரகம் வருது, ராதையினுடைய விரகத்தை அனுகரணம் பண்ணுங்கிறார். அவ சொல்றா, விரகம்ங்கிறது அனுபவமாச்சே, அதை நான் எப்படி இப்ப அனுகரணம் பண்றது, அதை எப்படி நான் அபிநயம் பண்றது? ஜெயதேவர் சொல்றாரு, அப்படியானால் ராதைய தியானம் பண்ணுங்கிறார்.
8வது அஷ்டபதியில விலபதி ஹசதி விஷீததி ரோதிதி விலபதி ஹசதி விஷீததி ரோதிதி சஞ்சதி முஞ்சதி தகும் சஞ்சதி முஞ்சதி தகும் சாவிரகு தவதி மாதவ மனசிஜ விஷிக பயாதிவ பவனய த்வைலீன சாவிரகு தவதி விலபதி ஹசதி விஷீததி ரோதிதி சஞ்சதி முஞ்சதி அழறா துடிக்கிறா கதர்றா உருள்றா அப்படிங்கறதெல்லாம் அனுபவத்துல வரணுமே தவிர நடிக்க முடியாது. பத்மாவதி ராதைய தியானம் பண்ணினா ராத கிருபையால பத்மாவதிக்கு அந்த விரகம் சித்திச்சது. பத்மாவதியே ராதையா ஆயிட்டா. பூர்ண ராதாபாவத்துல பத்மாவதி அந்த விரகத்தை அனுகரணம் பண்றா. இப்ப ராதையினுடைய விரகம் தாங்க முடியாதபடி ஜெயதேவர் ஒரு சகியா மாறினார். அதனாலதான் சகி வச்சனம் படனியம் சாவிரகே. ஜெயதேவர் சகியா மாறி ராதையாவே மாறி இருக்கிற பத்மாவதியை சமாதானப்படுத்துறார். அந்த அஷ்டபதிகள் தான் பாடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இது அத்தனை எதற்கு சொல்றேன் அப்படின்னுட்டா, பக்திங்கிறது பக்தாளோட அனுபவம். அந்த அனுபவத்தை நடிச்சுட முடியாது. அந்த அனுபவத்தோட ஒரு அவுட்போர் தான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற கீர்த்தனங்கள் எல்லாமே. ராமதாசரோ புரந்தரதாசரோ அவளுடைய சுவானுபவத்தை கொட்டியிருக்கா. ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்தந்த மகான்கள் அங்கங்க பாடியிருக்கா. அந்தந்த பிரதேசத்துல அந்தந்த கீர்த்தனங்கள் பிரசித்தியா இருக்கலாம். ஆனா அது ஒரு மாலை தொடுத்தாரே பார்க்கணும் நம்ம சத்குரு சுவாமிகள். அதுதான் ஆச்சரியம். இந்த பஜன சம்பிரதாயத்துக்கு இருக்கிற ஒரு பெருமை என்ன அப்படின்னுட்டா, இது அவ்வளவு மகான்களுடைய கீர்த்தனமோ அவ்வளவு மகான்களுடைய ஒரு அனுபவமோ. ஏன்னா இப்ப நமக்கு ஒரு மகரந்த சங்கிரகம்னு ஒரு புஷ்பமாலை தொடுத்தோம்னா அதுல மல்லி மருவகம் ஜாதி ரோஜா சம்பகம் அப்படிங்கிற சர்வ புஷ்பங்களாலையும் இல்ல ஒரு நவரத்னஹாரம்னு தொடுத்துட்டோம்னா தியாகராஜரே பாடுறாரு, ரகர நமாலிகச்சே ரகர நமாலிகச்சே ரஞ்சில் உணரிஷர ரகர நமாலிகச்சே ரஞ்சில் உணரிஷர ரகர நமாலிகச்சே. தியாகராஜர் சொல்றாரு, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல சதராக ரத்ன மாளிகச்சே ரஞ்சில்லு. ரத்னம்னா நமக்கு என்ன தெரியும்னா வைரம் வைடூரியம் புஷ்பராகம் கோமேதகம் மரகதம் அப்படின்னு நமக்கு தோணும். இவர் சொல்றார் ராக ரத்னம் அப்படிங்கிறார். அப்படின்னா நமக்கு கல்யாணி காம்போதி தோடி பைரவியா அப்படின்னுட்டா ராகம்ங்கிறதுக்கு பாவம்னு பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்ருங்காரம் காருண்யம் மாதுரியம் தாஸ்யம் சாந்தம். அது மட்டும் இல்ல, இங்க தியாகராஜர் எந்த பாவங்களை சொல்றாருன்னா சீதையினுடைய ஸ்ருங்காரம், லக்ஷ்மணனுடைய தாஸ்யம், கௌசல்யினுடைய வாத்சல்யம் இல்லையா, இப்படிப்பட்ட பல பாவங்கள் ராமாயணத்துல கிடைக்கிறதே. அதெல்லாம் ஒரு ரத்னஹாரமா கோத்து உனக்கு ஒரு மாலை சாத்த மாட்டேனா, அந்த மாலையை போட்டுண்டு நீ பிரகாசிக்க வேண்டாமா, அந்த ரத்னஹாரத்தை போட்டுண்டு நீ பிரகாசிக்க வேண்டாமா அப்படின்னு தியாகராஜரோட கீர்த்தனம் சதராக ரத்ன மாளிகச்சே. ராகம்னா பாவம்னு அர்த்தம் இந்த இடத்துல. இப்ப கல்யாணி காம்போதி தோடிக்கெல்லாம் ராகம்னு ஏன் பேர் வருது அப்படின்னா அது ஒரு பாவத்தை கன்வே பண்றதுனால.
எனக்கு இப்போ ஒரு அட்டானா பாட்டினா ஒரு காம்பீரியம் வருதோ இல்லையோ, அப்படின்னா ஒரு சிலிர்த்து உட்காந்துக்கணும்னு தோணும். அப்படின்னா பகவானிடத்துல போய் ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிற மாதிரி ஒரு பாவம் வருது. அப்படின்னா ஒரு வாத்சல்ய ரசம் ஹதயத்துல இருந்து பொங்குறது. இந்த ராகங்களுக்கு இந்த பாவத்தை உண்டு பண்ற சக்தி இருக்கிறதுனாலதான் அதுக்கு ராகம்னே பேர். ஆனா ஒண்ணு, இது அத்தனையும் பகவானுக்கு மாலை தொடுத்து சாத்தணும். இந்த கீர்த்தனங்கள்லாம், இந்த கீர்த்தனங்களை கொண்டு சங்கீதத்தை காண்பிக்கல, இந்த கீர்த்தனங்களை கொண்டு சாகித்யத்தை காண்பிக்கல. இந்த சாகித்யமோ சங்கீதமோ ரசங்களோ இதுக்கெல்லாம் ஆதாரம் பக்தி. இதெல்லாம் ஒரு சாதனமா வச்சுண்டு அதை அப்படியே ராமனுக்கு சமர்ப்பிக்கிற, அதுதான் அழகுங்க. யாருக்கோ சாத்தல, இல்ல யார்கிட்டயோ ரத்னமாலை வாங்கிக்கிறதுக்காக பாடல, இதை ஒரு ரத்னமாலையா ராமனுக்கு சாத்த பாடியிருக்கா. நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட்ங்கிற அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. அவளோட அனுபூதி தான். அத போல சத்குரு சுவாமிகள் ஒரு அழகான மாலை தொடுத்தார். இது ஒரு அழகு. இன்டகிரேஷன் பேசுறாளே, இன்டகிரேஷன் இங்க இருக்கு, பஜன சம்பிரதாயத்துல இருக்கு. இங்க இந்த ஹால்ல வந்து ஒரு 2 நாள் உட்காந்து இந்த உற்சவத்தை சிரவணம் பண்ணிட்டு போனா அவளுக்கு தெரியும் இன்டகிரேஷன் எங்க இருக்குன்னு, இல்லையா? இங்க பார்த்தா நமக்கு அபங்கங்கள் கிடைக்கிறது. மகாராஷ்டிர சாதுக்களுடைய அபங்கங்கள், மீராவோட கீர்த்தனங்கள், கபீரோட கீர்த்தனங்கள். இன்டகிரேஷனை இங்க இல்லாம வேற எங்க பார்க்க முடியும்? இன்டகிரேஷன் மைக்கு போட்டு பேசி விடலாம். இன்டகிரேஷன் எங்க இருக்கு? பாகவத தர்மத்துல தான் இருக்கு. பாருங்களேன், இங்க ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், இல்லையா, இவாளோட பதிகங்கள். இங்க வந்து பாஷை மாறலாம், இங்க வந்து கல்ச்சர் மாறலாம், ஆகாரங்கள்லாம் மாறலாம், தேசம் மாறலாம், ஆனா பிரேமைங்கிறது ஒண்ணுதான். முகி சதா நாம சந்தாச்சே दर्शन, मुखी सदा नाम संतांचे दर्शन, जनी जनार्दन ऐसा भाव, जनी जनार्दन ऐसा भाव, पंढरीचा वास चंद्रभागे स्नान, आलिक दर्शन विठोबाचे, पंढरीचा वास चंद्रभागे स्नान. ஆச்சரியம் பார்த்தீங்களா? முகி சதா நாம சந்தாச்சே தரிசன, ஜனி ஜனார்தன ஐசா பாவ. பாகவத தர்மத்தோடைய தம் ரூல் என்ன அப்படின்னு பிரேம தான். லவ், அகண்ட பிரேம. முகி சதா நாம ஹிருதய அகண்ட பிரேம முடிஞ்சு போயிடுது. இதுதான் தாரக மந்திரம் பாகவத தர்மத்துக்கு. எவனுடைய வாக்குல சதா நாமா வந்துட்டே இருக்கோ அப்ப அவன் ஹிருதயம் என்ன ஆயிடும்னா பிரேமமயமாயிடும். அவனுக்கு பகவானை தவிர வேற எதுவுமே தெரியாது. எத்தனை மகான்கள் கீர்த்தனம் காண்பிக்கலாம், அதுக்கு பிரமாணம் தெரியுமா? ராமதாசர் அந்த ராமமயம் ஈ ஜகதந்த ராமமயம் ஈ ஜகதந்த ராமமயம். ராமதாசர். புரந்தரதாசர் விட்டல சலஹோ சுவாமினோ மனோ விட்டல ஜகதந்தர்யாமி, ಹಿಂದೆ ವಿಠಲ ಮುಂದೆ ವಿಠಲ ಎಡಗೆ ವಿಠಲ ಬಡಗೆ ವಿಠಲ, ವಿಠಲ ಸಲಹೋ ಸ್ವಾಮಿ ನೋ ಮನು ವಿಠಲ ஜகதந்தர்யாமி. இத்தனை மகான்களோட அனுபவம். அவ பண்ணினது வேற ஒன்றும் இல்லை. வேற ஒரு யோகம் பண்ணலை, வேற ஒரு யாகம் பண்ணலை, வேறொரு பஞ்சாக்னி மத்தியில் தபசு பண்ணலை, கிருச்ராதி நியமங்களை அனுஷ்டிக்கலை, சதா சர்வத்திர கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா எந்த ஒரு அனுபவம் பாருங்கோ. எல்லா ராமமயம்னு ராமதாசர். பாஷை தான் மாறுறது, அனுபவம் ஒன்று தான். அதுக்கு சொல்றேன், புரந்தரதாசர் எல்லாம் விட்டலமயமா இருக்குங்கிறார். துகாராம் ஆனீக தூசர மசனாஹியாத தேஹிலியாச்சித பாசோனிய पांडुरंग ध्यानी पांडुरंग मनी जागृतीं स्वप्नीं पांडुरंग. இது மாதிரி ஒரு மார்க்கம் உண்டா? அனுபவம் தானே, அனுபவம் உண்டு ஒண்ணு தானே, பாஷை தானே வேற, பிரதேசம் தானே வேற, போட்டுக்கிற ட்ரெஸ் தானே வேற, சித்தம் ஒன்னா இருக்கே. பக்தா சங்கம்ய அந்யோன்யம் தீபம் மத்தியே நிதாயச்ச. இதுதான் பாகவத தர்மம்.
நம்ம சொல்றோம் இல்லையா, புளூராலிட்டி இருந்தாலும் அதில் ஒரு யூனிட்டி அப்படின்லாம் சொல்றோமே, அதெல்லாம் பேச்சில் தான் இருக்கு, பக்தியில மட்டும்தான், நடைப்பாடுல இருக்கு. பஜனைக்கு வந்தா தெரியும் என்ன இன்டகிரேஷன் இருக்கு அப்படின்னு. எந்தெந்த பிரதேசத்துல இருந்தோ எப்படி எப்படியோ கல்ச்சர், எப்படி எப்படியோ அவளுடைய டேஸ்ட், எப்படி எப்படியோ அவளுடைய ஆச்சார விசாரங்கள், ஆனா ஹிருதயம் ஒண்ணு. இது இப்ப நீ ஒரு கோடி கன்னியாகுமரியிலிருந்து ஒரு கோடியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் எடுத்துட்டாலும் அத்தனை பக்தாளுடைய சித்தத்திலையும் இருக்கிற பிரேம ஒண்ணு, அதை மாற்றவே முடியாது. அதுதான் பாகவத தர்மத்தோட ஆதாரம். அந்த பிரேமைங்கிற ஒரு ஆதார நூல்ல கோக்கப்பட்ட மணிகள் தான் இத்தனை கீர்த்தனங்களும். அந்த மணியை கோத்தவர் மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள். எவ்வளவு பெரிய உபகாரம். வேற அந்தந்த ஊரை பிருந்தாவன சம்பிரதாயம்னா பிருந்தாவன கீர்த்தனம் மட்டும்தான் கேட்க முடியும். உத்தரப்பிரதேசம்னா நமக்கு அந்த துளசிதாசருடைய கீர்த்தனங்கள் தான் கேட்க முடியும். அயோத்தியில இல்ல இங்க இருந்தாலும் பத்ராச்சல ராமதாசர் கீர்த்தனங்கள் தான் அங்க கேட்க முடியும். திருப்பதியில வந்து அன்னமய்யா கீர்த்தனங்கள் தான் கேட்க முடியும். மகாராஷ்டிரம் போனோம்னா அபங்கங்கள் மட்டும் தான் கேட்க முடியும். கன்னட தேசத்துக்கு வந்து அஷ்டதாசர்களுடைய கீர்த்தனம் மட்டும் தான் கேட்க முடியும். நம்ம பஜன சம்பிரதாயத்துல அத்தனையும் கேட்க முடியும். அதுக்காக போய் 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 எப்படி ராமச்சந்திரமூர்த்தி பட்டாபிஷேகம் பண்ணினுட்டா, அப்பா பட்டாபிஷேகம்னு சொன்ன அன்னைக்கே பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தா அயோத்திக்கு மட்டும்தான் பிரயோஜனப்பட்டிருப்பார் அவர். ஆனா இன்னைக்கு ராமாயணம் பிரபஞ்சத்துக்கே பிரயோஜனமா இருக்கு. ராமாயணம் பிரபஞ்சத்தையே ரட்சிக்கிறது இல்லையா? அப்ப அப்படி ஒரு சரித்திரம் வேணும்னா நம்ம இங்க பட்டாபிஷேகம் பண்ணிட்டு உட்காண்டா சரிப்படாதுன்னு கிளம்பினாரோ இல்லையோ, பட்டாபிஷேகத்தையும் விட்டுட்டு கிளம்பினாரோ இல்லையோ. ஏன் அப்படின்னா நிறைய பக்த ரத்னங்களை கோக்கணும். குஹன் ஒரு ரத்னம் இருக்கு, விபீஷணன் ஒரு ரத்னம் இருக்கு, சுக்ரீவன் ஒரு ரத்னம் இருக்கு, சபரின்னு ஒரு ரத்னம் இருக்கு, இத்தனை வானரங்கள் இல்லையா, ஹனுமானுங்கிற மகாமாலா ரத்னம் இருக்கு. இத்தனை ரத்னங்களையும் கோத்து ஒரு பட்டாபிஷேகத்துல தான் ஒரு மாலை சாத்திண்டு, பக்த ரத்னஹாரம் சாத்திண்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தானே பட்டாபிஷேகத்தை விட்டுட்டு கூட கிளம்புறார் பிரபு. இல்ல என்ன இப்படி கிடைச்சிருக்குமா நமக்கு ராமாயணம்? அதை போல இது ஒரு அபிநவ ராமாவதாரம். சத்குரு சுவாமிகள் சாட்சாத் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தான். அதனாலதான் ராமச்சந்திரம் இவ விஸ்ருதம் அமலம் அப்படின்னு பாகவதாள்லாம் பாடுறார். சத்குரு சுவாமிகள் அப்படி ஒரு யாத்திரை கிளம்பினார். ஏன்னா நமக்கு கபீர்தாசரும் வேணும், நமக்கு சூர்தாசரும் வேணும், நமக்கு மீராவும் வேணும், நமக்கு ஜெயதேவரும் வேணும், நமக்கு ராமதாசரும் வேணும், இந்த கன்னட பக்தாளும் வேணும், நமக்கு ஆழ்வாருடைய பாசுரங்களும் வேணும், பதிகங்களும் வேணும். இவ்வளவையும் சேர்த்து ஒரு மாலை சாத்திட்டு இல்லையா, அப்படி ஒரு ஹாரம் சாத்திண்டார் இல்லையா. இப்ப என்னன்னா சத்குரு சுவாமிகளா வந்து அப்படி ஒரு ஹாரத்தை ராமருக்கு சாத்தினார் இல்லையா. ரொம்ப ஆச்சரியமானது இந்த சம்பிரதாயம். எப்பவுமே கீர்த்தனம் அப்படின்னா அது எல்லோரையும் ஆக்கர்ஷிக்கும். சங்கீத சாஸ்திரத்துல ஒரு பிரசித்தியா ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, பல் முளைக்காத ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த குழந்தை கூட கீர்த்தனத்துக்கு ஆக்கர்ஷிக்கப்படுறது. அவ அம்மா தாலாட்டு பாடுறா இல்லையா, அந்த குழந்தை நீலாம்பரி ஸ்வரஸ்தானம் தெரிஞ்சுட்டா ஆஹா அப்படிங்கிறது. ஆனா அவ அம்மா என்ன அபஸ்வரமா பாடினாலும் அந்த குழந்தைக்கு ஒரு தாலாட்டு அந்த குழந்தைய ஆக்கர்ஷிக்கிறது. ஆராரோ ஆரிரோ. இதுலயும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, தாலாட்டிலே வேதாந்தம். யார் யாரோ, யார் இவரோ, நீ யாரோ, நான் யாரோன்னு ஒரு தாலாட்டு. நீ போன ஜென்மால யாரா இருந்தியோ, நான் யாரா இருந்தேனோ, இந்த ஜென்மால பகவான் என்னையும் உன்னையும் அம்மா பிள்ளைன்னு கோத்து விட்டுருக்கான். யார் யாரோ, யார் இவரோ அப்படின்னு வேதாந்தத்தை தாலாட்டுல பாடுறது. இதெல்லாம் நம்ம சனாதன சம்ஸ்காரம் இதெல்லாம். ஆனா அந்த குழந்தை அந்த கானத்துக்கு ஆக்கர்ஷிக்கப்பட்டு தூங்குறதே. சரி, பல்லு முளைக்காத ஒரு குழந்தைன்னா பல்லுல விஷத்தை வச்சுருக்கிற ஒரு பாம்பு கூட கானத்துக்கு ஆக்கர்ஷிக்கப்படுறது. அது ஒண்ணு புண்ணாகவராளி ஸ்வரஸ்தானம் தெரிஞ்சுட்டு வந்து ஒன்றும் ஆடலை, ஆனா அந்த கானம் என்னமோ பண்றது. அது அப்ப கானசாஸ்திரம் சொல்றது, ஒரு பாம்பும் கானத்துக்கு ஆக்கர்ஷிக்கப்படுறது, பல்லு முளைக்காத ஒரு குழந்தையும் கானத்துக்கு ஆக்கர்ஷிக்கப்படுறதுன்னா ஏன் பகவான் கானத்தால ஆக்கர்ஷிக்கப்பட மாட்டானா? கான லோலன் இல்லையா அவன்? சாமகான லோலன சக்கரையர ரமத சுனேலின பத்ராச்சலேஸ்வர ராமபக்தர ஸ்ரீ ராமச்சந்திரர ராமரசலோச்சன சீதா சமேத. எத்தனை நாமா சாமகான லோலா, சாமகான பிரியா. வேதத்திலேயே சாமவேதமா நான் இருக்கேன்னு வேற பகவான் சொல்றான் பகவத்கீதையில. சாமவேதம் ஏன் பகவானுக்கு அவ்வளவு பிடித்தமா இருக்குன்னா, வேதங்கள்லயே சாமவேதம் கான ரூபமா இருக்கிறதுனால. இப்ப நம்ம பாடக்கூடிய சங்கீதம்ங்கிறது சாமவேதத்தோட ஒரு உபவேதம் தான். அது காந்தர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதம். அதுவும் ராமாயணத்துல வால்மீகி சொல்றார், காந்தர்வம் அப்படிங்கிற இந்த சங்கீதம் இருக்கே, இதுல ராமர் சமர்த்தர் அப்படிங்கிறார்.
காந்தர்வேச்ச புவி ஸ்ரேஷ்டா, ராமரை போல சிரேஷ்டமான ஒரு ஞானம் யாருக்குமே கிடையாது சங்கீதத்துல அப்படின்னு சொல்றார் வால்மீகி. தியாகராஜர் வேற தன்னுடைய ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், ராமா இவ்வளவு நன்னா சங்கீதம் நீ தெரிஞ்சு வச்சுருக்கியே, நானும் எதுக்குடா இப்படி சங்கீதம் தெரிஞ்சு வச்சுருக்கேன்னு யோஜனை பண்ணினேன். அப்புறம் தான் ஒண்ணு புரிஞ்சது, தியாகராஜன் ஒரு பக்தன் வரப்போறான், அவனும் ராகரத்ன மாலை சாத்த போறான், அப்போ அவன் பாடுறத இது பிந்து மாலினி இது மாளவஸ்ரீன்னு தெரியணுமே, அதனாலதான் நீ அன்னைக்கே சங்கீதத்தை நன்னா தெரிஞ்சு வச்சுண்டியோ அப்படின்னு வேற ஒரு கீர்த்தனத்துல தியாகராஜர் கேட்கிறார் ராமனை பார்த்து. பகவான கானம் ஆகர்ஷிக்கிறது. குஷலவர்கள் ராமாயணத்தை கானமா தான் பாடிட்டு வரா. லவகுஷர்கள் வாக்கால ராமாயண கானத்தை கேட்டுட்டு பிரபு நினைச்சுட்டாரா, எனக்கு கூட ஒரு மங்கள காலம் வந்துடுத்து போல இருக்கே, எனக்கு கூட ஒரு க்ஷேம காலம் வந்துடுத்து போல இருக்கே, மமாபிதத் பூதிகரம் பிரச்சக்ஷதே அப்படின்னு ராமரே நினைக்கிறார் அப்படின்னு ராமாயணத்துல வருது. அதனால பக்தாள்லாம் என்ன பண்றா அப்படின்னுட்டா, பாடி 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 ஒரு ஒரு ராகஹாரம் சாத்தின்ண்டே இருக்கா பகவானுக்கு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு மார்க்கம் அது. தியாகராஜரே அதனாலதான் சக்கனி ராஜமார்க்கமுன்னு அர்த்தம். சக்கக, சக்ககனா ரொம்ப பர்ஃபெக்டான ரொம்ப கச்சிதமான அர்த்தம். சிக்கனி பாக்கி மார்க்கங்களை துணிஞ்சடிச்சு சந்து பொந்துங்கிறார் தியாகராஜர். சந்துல இது சக்கனி ராஜமார்க்கமும். இது எந்த நியமமும் கிடையாது. எப்ப வேணாலும் கீர்த்தனம் பண்ணலாம், எந்த தேசத்திலையும் பண்ணலாம், எந்த காலத்திலையும் பண்ணலாம், எப்பொழுதும் பண்ணலாம், யார் வேணும்னாலும் பண்ணலாம். திக்தேச கால அனபேக்ஷ சித்த சர்வ சுலபே. தீர்த்தர் அழகா தரங்கத்துல பாடுறார், இந்த கீர்த்தனை யார் வேணாலும் பண்ணலாம். இந்த தர்மம் எல்லோருக்குரிய தர்மம், எல்லா ஜந்துக்களுக்குரிய தர்மம், கேவலம் மனுஷாளுக்கு மட்டும் இல்ல. புல் எறும்பாதி ஒன்றின்றியேங்கிறார் இல்லையா ஆழ்வார். பசுர் மனுஷ பக்ஷிவா ஏச்ச வைஷ்ணவம் ஆசிரிதா. ஏதாவது ஒரு நாமகீர்த்தனம் பண்ணக்கூடிய பாகவதன் இருக்கிற இடத்துல இருக்கிற பசு பட்சிகளும் மிருகங்களும் அங்க இருக்கிற மரஞ்செடி கொடிகள் கூட இந்த நாமத்தை சிரவணம் பண்ணி கரையேறிடும் அப்படின்னு நமக்கு பிரமாண வாக்கியங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதனால ராஜமார்க்கம் அது. நாச்சத காவத வைகுண்ட ஜாவே அப்படிங்கிறார் கபீர்தாசன். பாக்கி பேர்லாம் ஏதோ பிராணாயாமம் பண்ணி அஷ்டாங்க யோகம் பண்ணி தபசு பண்ணி விசாரம் பண்ணி மோட்சம் போவா. ஏன்னா அவளுக்கெல்லாம் அவ்வளவுதான் பாக்கியம். ஆனா பரம பாகவதாளோ ஆடி பாடிண்டே பகவானை அடைஞ்சுடுவா. சைத்தன்ய மகாபிரபு இப்படி மகாமந்திர கீர்த்தனம் பண்ணிண்டே பூரி ஜெகநாதத்தோட அப்படியே கலந்தார், ஜெகநாதனோட கலந்தார். ஐயாவாள் ஒரு பிரதோஷ காலத்துல ஹரஹர மகாதேவ சம்போன்னு கீர்த்தனம் பண்ணிண்டே அந்த திருவிடமருதூர் மகாலிங்கத்துல அப்படியே சரீரத்தோட ஜோதியா கலந்துட்டார். சத்குரு சுவாமிகள் இந்த மாதிரி சாயங்கால வேளை அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுண்டு ஆடுதுறையில ஜெகத்ரக்ஷக பெருமாள்னு ஒரு பெருமாள், அந்த பெருமாள் இடத்துல கீர்த்தனம் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஜோதியா கலந்துட்டார். இதெல்லாம் சத்தியம். தியாகராஜ சுவாமிகள் கடைசியா ஒரு கீர்த்தனம் பண்ணிண்டே அப்படியே அவருடைய கபாலம் வெடிச்சு ஒரு ஜோதி அப்படியே கிளம்புறதை எல்லா சிஷ்யாலும் பார்த்தா. கிரிபை நிலக்கொன்னு ஒரு கீர்த்தனம் பாடி முடிச்சுட்டு ராமனை கலந்துட்டார். இவெல்லாம் வேற ஒரு தபசு பண்ணல, வேற ஒரு யோகம் பண்ணல இல்லையா, வேற ஒரு சாதனையை அவலம்பிக்கல. கீர்த்தன மாத்திரேன எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகே ந சமாதினா தத்பலம் லபதே சம்யக்கு கலௌ கேசவ கீர்த்தனாத். இல்லையா, நமக்கு வேணுமோ வேண்டாமோ, நமக்கு தெரியறதோ தெரியலையோ, இது ஒரு பெரிய யஜ்யம். இது கலியுகத்துல எல்லோரும் என்ன பண்றா அப்படின்னுட்டா, யஜ்ஞைஹி சங்கீர்த்தன பிராயைஹி யஜந்திஹி சுமேதசஹா. பாகவதம் அழகா சொல்றது, சாதுக்கள்லாம் என்ன பண்றானா சங்கீர்த்தனங்கிற யஜ்ஞத்தால பகவானா ஆராதிச்சுட்டே இருக்கா. பெரிய யஜ்ஞம். அதனால சத்குரு சுவாமிகள் ரொம்ப ஆச்சரியமா அப்படி ஒரு ஹாரம் தொடுத்து ராமனுக்கு சாத்தினார். ராமாவதாரம்ங்கிறது எதுக்குன்னா சாமானிய தர்மத்தை உத்தாரணம் பண்றதுக்கு. சத்குரு சுவாமிகளா அந்த ராமச்சந்திரமூர்த்தியே அவதாரம் பண்றார். எதற்குன்னா பாகவத தர்மத்தை உத்தாரணம் பண்றதுக்கு. அதனாலதான் சத்குரு சுவாமிகளுடைய ஒரு பீட்டம் இன்னைக்கு மருதானல்லூர்ல ரொம்ப ஆச்சரியமான பீட்டம். அவ உஞ்சவர்த்தி பண்றதை நீங்க அந்த அழக ரசிக்கணும், அந்த ஒரு ஆச்சரியத்தை பார்க்கணும். சத்திரச்சாமர உபச்சாரத்தோட உஞ்சவர்த்தி. இன்னைக்கு பீட்டத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சத்குரு சுவாமிகள் இன்னைக்கு பரியந்த இருக்கிற அவ்வளவு பெரியவாளுக்கும் தஞ்சாவூர் ராஜா சமர்ப்பிச்சார். ஏன் அப்படின்னுட்டா,
அவருடைய பாவம் என்ன அந்த ராஜாவுக்கு அப்படின்னா, சர்ஃபோஜி மகாராஜா, நான் இந்த பூமியை ஆள்றேன் அப்படின்னுட்டா நீங்க இந்த பிரபஞ்சத்தையே நாம சாம்ராஜ்யத்தால ராஜ்யம் பண்ணிட்டு கேள், நீங்க நாம சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி, அதனால உங்களுக்கு சர்வ உபச்சாரங்களும் ராஜாவுக்கு உண்டான உபச்சாரங்கள் உங்களுக்கும் உண்டு அப்படின்னு அதை சமர்ப்பிச்சார். சத்குரு சுவாமிகளும் கிருபையோட அங்கீகாரம் பண்ணிட்டார். அதனாலதான் தேஜசப்ஜகிஜகரதுல்யம் திவ்ய பவ்ய குண பரிபூர்ணம் ராஜசேகரமிவ ஸ்திதம் அகிலோத்தரண நிமித்தம் புவமவதீர்ணம் பஜே சகுரும் அனிஷம் பஜே சகுரும் குருராஜமனிஷம் பஜே சகுரும். பாகவதாள் புடைசூழ சக்கரவர்த்தி போல திருச்சின்னங்களோட சத்திரச்சாமர உபச்சாரங்களோட சத்குரு சுவாமிகள் அப்படி உஞ்சவர்த்தி பண்ணிட்டு வர அழகு அதை வர்ணிக்கிறது இந்த கீர்த்தனம். அப்ப நாம சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியா நம்மளெல்லாம் ஆளக்கூடியவர். இன்னைக்கு இருக்கிற சத்குரு சுவாமிகள் பரியந்தம் சத்குரு சுவாமிகளே அந்த ரூபத்துல இருந்து நம்மளெல்லாம் பரிபாலிக்கிறார் அப்படிங்கிறது தான் சத்தியம். சத்குரு சுவாமிகளுடைய அவதாரம்ங்கிறது திருவிசைநல்லூருங்கிற க்ஷேத்திரம். அந்த ஊரை என்னதான் சொல்றதுன்னே தெரியல. ஐயாவாள் வந்து குடியேறினார். கங்காவதரணம் அங்கே தான். இப்போதான் கார்த்திகை அமாவாசை முடிஞ்சது. போதேந்திராலும் ஐயாவாளும் சமகாலம். அடிக்கடி போதேந்திராள் ஐயாவாளை பார்க்கறதுக்கு திருவிசைநல்லூர் ஒருவர், ரெண்டு பேரும் சத்சங்கம் பண்ணிட்டு இருப்பா. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பிரம்மேந்திராலும் அதே காலம். பிரம்மேந்திராளுக்கு பாடசாலை திருவிசைநல்லூர், அதனால அந்த ஊரோட ஒரு அபிமானம் உண்டு அவருக்கு. பிரம்மேந்திராள் அடிக்கடி ஐயாவாளை தரிசனம் பண்ண வருவார். இப்ப குழந்தைகள் பாட்டினாலே பிபரே ராமரசம் ரசனே, இந்த கீர்த்தனம் ஐயாவாளுக்கும் பிரம்மேந்திராளுக்கும் மத்தியில ஒரு சின்ன சம்பாஷணம். ஐயாவாளை பார்த்து பிரம்மேந்திராள் சொன்னார், ஐயாவாள் எப்போ சிவநாம ஜபம் பண்ணிட்டு இருப்பார். பிரம்மேந்திராள் கேட்கிறார் ஒரு நாள் வந்து, எதுக்கு எப்ப பார்த்தாலும் நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கேள், நீங்க தான் அடைய வேண்டியதை அடைஞ்சுட்டேளே, நீங்க தான் பூர்ண ஞானத்துல திளைக்கிறேளே, சாட்சாத் பரமேஸ்வர சுரூபமாச்சே, உங்களுக்கு எதுக்கு நாம ஜபம்? நாம ஜபம்லாம் சாதனை தானே, உங்களுக்கு தான் சாத்தியமான ஞானமே சித்திச்சு கொடுத்தேன். அப்ப ஐயாவாள் பிரம்மேந்திராளை பார்த்து சொன்னார், ஞானியா ஆனாலும் அவன் நாம ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கணும். சுத்த பரமஹம்ச ஆஸ்ரமகீதம் சுத்த பரமஹம்ச ஆஸ்ரமகீதம் சுகசௌனக கௌஷிக முகபீதம் சுகசௌனக கௌஷிக முகபீதம் பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் பிபரே ராமரசம் ரசனே. பரமஹம்சாலும் நாமகீர்த்தனம் பண்ண வேண்டியது. பிரம்மேந்திராள் பார்த்தார், இவர் என்னமோ சொல்றார். ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தனுக்கு வேற ஒரு சாதனை பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே. கிம் ஜபனீயம் கிம் பஜனீயம் கிம் அபஜனீயம் கிம் பఠனீயம் கிம் அபఠனீயம். ஒரு ஞானிக்கு பண்றது பண்ண வேண்டாததுங்கிற எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவனா அவன் போயிடுறானே. இவர் ஏதோ நாம ஜபம் பண்ணணுங்கிறாரே இவர். அதெல்லாம் ஞானத்தை அடையறதுக்கு தான். அடைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு இவருடைய சித்தாந்தம். ஐயாவாள் சொல்றார், ஞானத்தை அடைஞ்சாலும் ஒரு ஞானி பிராரப்த வசாத்து லோகத்துல இருந்துட்டு இருக்கிற பரியந்தம் மாயையுடைய பிடியில தான் இருக்கான். மாயை எவனையும் கவுத்துடும். அதனால நாம ஜபம் பண்றவங்க கிட்டக்க மாய வராது. பிரம்மேந்திராளுக்கு இதுல ஒன்றும் உடன்பாடு இல்லை. ஆனா பேசிக்கிறவா ரெண்டு பேருமே அனுபூதிமான்கள். அவளுக்காக பேசிக்கல, நமக்காக பேசிக்கிறாங்க. நமக்கு நாமத்தோட பெருமையை காண்பிக்கிறதுக்காக. இந்த சம்பாஷணம் முடிஞ்சு பிரம்மேந்திராள் என்ன பண்ணினா, திருவிசநல்லூர்ல காவிரி கரையில ஒரு அழகான வயல்வெளி, அப்பதான் அறுவடை ஆயிருக்கு. அந்த தரிசலா தான் இருக்கு. அந்த இடத்துல ஒன்றும் பயிரெல்லாம் இல்லை, அப்படியே வெட்ட வெளியா இருக்கு. அங்க போய் அப்படியே ஷைனிச்சுன்னு விட்டார். உடம்புல ஒட்டு வஸ்திரம் கிடையாது, திகம்பரர், பூர்ண அனுபூதியில இருக்கார். நல்லா கொளுத்துற வெயில படுத்துன்னு இருக்கார். சரீர பிரஜையே இல்லாமல் ஏதோ சமாதியில இருக்கார். இந்த அனுபவம் என்னங்கிறத வாக்கால சொல்லவே முடியாது. இது எங்கேயோ இருக்கு இந்த அனுபவம். அந்த கிராமத்து பெண்மணிகள் ரெண்டு பேர் தீர்த்தம் எடுக்கிறதுக்கு காவிரிக்கு போறா, கையில குடத்தை வச்சுட்டு. அதுல ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணி கிட்ட அப்படி பேசிண்டே போறா. அவள் பாமர பெண்மணி தான், அவளுக்கு ஒன்றும் தெரியாது. இவரோ பெரிய அனுபூதியில இருக்கிற மகாத்மா. இன்னொருத்திட்ட சொல்றா, அந்த சாமி எல்லாத்தையும் விட்டுருச்சு, ஆனா தலையை மட்டும் கொஞ்சம் ஒசரமா வச்சுண்டு படுக்கணுங்கிறது மட்டும் இருக்கு பத்தியா, வயல் வரப்புல தலையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு பத்தியோ அப்படின்னு இன்னொருத்திட்ட பேசிட்டு போறது பிரம்மேந்திரல் காதுல விழுந்துச்சு.
சட்டுன்னு இப்படி எழுந்துட்டார். ஆமா, எல்லாத்தையும் விட்டுட்டேன், இருந்தாலும் எனக்குள்ள ஏதோ ஒரு வாசனை உட்கார்ந்துருக்கு போல இருக்கே, என்ன அறியாதபடி தலையை கொஞ்சம் ஒசரமா வச்சுக்கணும் அப்படின்னு ஒசரமா வச்சுன்னா படுத்துட்டு இருக்கேன். அந்த கம்ஃபர்ட் கேட்கறதே இது அவர் அறியாத உள்ள இருந்து ஏதோ ஒரு சித்தவருத்தி, அவருக்கே தெரியாது. சட்டுன்னு என்ன பண்ணார், தலையை கீழே வச்சுன்னு படுத்துட்டார். அதே பொம்மநாட்டி திருப்பி தீர்த்து எடுத்துன்னு இந்த வழியா வந்தா. அவ இன்னொருத்திட்ட சொல்லிட்டே போறா, நான் சொன்னேன்னு ரோஷத்தை பத்தியோடி, தலையை கீழே வச்சுன்னு விட்டார் பத்தியோ. அப்படின்னா சொல்றவா கேட்கறவாங்கிற பேதம் இருக்கோ இல்லையோ. அனுபூதி அடைஞ்ச மகானா இருந்தா கூட மாயை அசைச்சு பாக்குறது பத்தியாளா ஒரு சில பேரு. அவ மாயையில விழுந்துட மாட்டா, இருந்தாலும் மாயையுடைய பிளே அங்கேயும் இருக்கு, புரியறதா? அனுபூதிமான்கள் நம்ம விழற மாதிரி மாயில விழுந்துட மாட்டா, அவ மாயையை ஜெயிச்சவாதான், இருந்தாலும் அங்கேயும் கொஞ்சம் விளையாடி பார்க்கறது மாய. அது கூட உங்ககிட்ட இல்லாம இருக்கணுமானால் நாம ஜபம் பண்ணிண்டு. உடனே ஐயாவாள்கிட்ட ஓடினார் பிரம்மேந்திராள், நீர் சொன்னது சத்தியத்திலையும் சத்தியம் அப்படின்னு அப்ப பாடின கீர்த்தனம் தான் பிபரே ராமரசம். அதனாலதான் சுத்த பரமஹம்ச ஆசிரம கீதம். பரமஹம்சனா ஞானத்தை அடைஞ்சிருந்தாலும் அவன் நாம கீர்த்தனம் பண்ண வேண்டியது. தேவாள்லாம் புஷ்ப வருஷம் பண்ணினான்னு சரித்திரத்துல இருக்கு. இவா ரெண்டு பேரும் அன்னைக்கு ஒரு கீர்த்தனம் பண்றா, தேவாள்லாம் புஷ்ப வருஷம் பண்றா. அப்படின்னுட்டா இந்த திருவிசநல்லூர்ல என்னதான் சொல்றது, பிரம்மேந்திராள், ஐயாவாள், போதேந்திராள் மூணு பேரும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுவா. அதை பார்த்தா திரிமூர்த்திகள் சஞ்சாரம் பண்றாப்புல இருக்குமா. அந்த கிராமத்துல போதேந்திராளுடைய காலத்துக்கு அப்புறமா ஒரு 100 வருஷம் கழிச்சு 1777 நினைக்கிறேன், சத்குரு சுவாமிகள் அவதாரம் பண்றார் திருவிசநல்லூர்ல. வெங்கட சுப்பையர்னு பேரு சத்குரு சுவாமிகளுடைய திருத்தகப்பனா இருக்கு. இவெல்லாம் ஆந்திர பிராமண குடும்பம். எப்படி தியாகராஜருடைய குடும்பங்கள்லாம் ஆந்திர பிரதேசத்திலேருந்து இந்த பக்கம் வந்து அவள்லாம் வந்து குடியேறினாலோ அதை போல அந்த நாளில் வைதிகாளாகவும் பாகவதாளாகவும் சிஷ்டாளாகவும் அனுஷ்டானபரர்களாகவும் இருக்கக்கூடிய அப்பேற்பட்டவாள்லாம் சாதுக்கள்லாம் இங்கே வந்து குடியேறினா ராஜாக்களே கொண்டு குடியேற்றுவா. ஏன்னா இப்படிப்பட்ட மகனியாள்லாம் அந்த ஊரில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா அந்த பிரதேசம் க்ஷேமமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று, மகான்கள்லாம் அப்படிப்பட்ட குடும்பத்துல தான் வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுறா. ஜாதி வம்சி குல தர்ம ராமசேவா தியாச்சி வம்சி மசா ஜன்ம தேகதேவா ஜாதி வாணி ரகலே ராமநாமி தியாச்சி மஜசி சௌவாத घडो स्वामी वारं वारं विनते परिसामी कृपा सिंधु सत्वर सिद्धिनामी याची वंशी कुलधर्म रमसे எந்த வம்சத்துக்கு எந்த பரம்பரைக்கு ராமபக்தி குலதர்மமா இருக்கோ அந்த பரம்பரையில எனக்கு ஜென்மாவை கொடு. எவருடைய வாக்குல ராமநாமா, அந்த பதத்தை கவனிக்கணும். ஜாச்சி வாணி ரங்கலி ராமநாமி. ரங்கலினா புரியறதா? யார் வாக்குல ராமநாமா தாண்டவம் ஆடுறதோ அவளோட எனக்கு சம்பாஷணையை கொடு. எனக்கு வேற யாரோடையும் பேச வேண்டாம், வேற எங்கேயும் பிறக்கவும் வேண்டாம். உங்ககிட்ட வாரம் வாரம் வினந்தி திருப்பி திருப்பி நான் கேட்கிறேன். எனக்கு ஜென்மா வேண்டாம் நான் கேட்கல, ஆனா ராமபக்தி குடும்பத்துல ஜென்மா கொடு. ராமநாமம் எவன் நாக்குல தாண்டவம் ஆடுறதோ அவனோட பேச்ச கொடு. யார் ராமதாசாலோ அவளோட சங்கத்தை கொடு. இது வந்து சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யர் உத்தவ கோஸ்வாமியோட கீர்த்தனை. மனே உத்தவ சித்கண மகராஜ. சத்குரு சுவாமிகள் மடத்துல கடைசியில பிரார்த்தனாபங்கம் பூஜை முடிஞ்சது பாடுவா. எப்படி கொண்டு கொடுத்துருக்காரு பாருங்க அந்த கீர்த்தனங்கள்ல. எங்கெங்க இருந்தெல்லாம் ஒரு வண்டு எப்படி அந்தந்த புஷ்பத்துல இருந்து மகரந்தத்தை எல்லாம் எடுத்து இல்லையா, எப்படி வந்து ஒரு தேனடையா பண்றதோ அதை போல இந்த சம்பிரதாயத்தை கொடுத்துருக்காரு நமக்கு. இதுக்குள்ள பிரவேசிச்சு இதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி இதை அனுபவிச்சு இதை இன்டர்னலைஸ் பண்ணிட்டுட்டா இதுக்கு மேல ஒரு தபஸ் இல்லை, இதுக்கு மேல ஒரு யோகம் இல்லை, இதுக்கு மேல ஒரு விசாரம் இல்லை. சர்வமும் இருக்குதுல. பக்தி ஞான வைராக்கியம் சர்வமும் இருக்குது. பாகவத தர்மமே பக்தி ஞான வைராக்கியத்தினுடைய ஒரு ஸ்வரூபம் தான். சர்வமும் இருக்குதுல. நம்ம நேஷனல் பிளாகே பாகவத தர்மம் தான். பக்திங்கிறது தான் பச்சை வர்ணம், ஞானம்ங்கிறது தான் வெள்ளை வர்ணம், வைராக்கியம்ங்கிறது தான் காவி வர்ணம். பாகவத தர்மம் தான் நேஷனல் பிளாகே. அது இன்னும் தீர்த்தர் ரொம்ப அழகா சொல்றார். ரமநாம கங்கையா மிளித கிருஷ்ண யாமுனே கோவிந்த நாம சரஸ்வதி
சர்வோத்தமமான ஒரு பிரயாகையை சொல்றேன் அப்படிங்கிறார் சத்குரு சுவாமிகள். எங்கேயோ கங்கா யமுனா சரஸ்வதினு எங்கேயோ ஓடுறியப்பா, இருந்த இடத்துல கங்கா யமுனா சரஸ்வதி இருக்கு. கங்கைங்கிறது ஞானம், யமுனைங்கிறது பிரேம, சரஸ்வதிங்கிறது வைராக்கியம். ராமநாமம் தான் கங்கை, கிருஷ்ணநாமம் தான் யமுனை, சரஸ்வதி தான் வைராக்கியம். ராமகிருஷ்ண கோவிந்தான்னு எங்க கீர்த்தனம் பண்றாளோ பேசாம அங்க போய் உட்காந்துடு, அந்த பிரயாக ஸ்நானம் பண்ணிட்டே இருக்கலாமேங்கிறார். சர்வோத்தம பிரயாகே அப்படின்னா என்னன்னா, கீர்த்தனை பண்ணிட்டு இருந்தா போதும். கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கா பரம் விரஜேத். கீர்த்தனையிலே பக்தி இருக்கு, கீர்த்தனையிலே ஞானம் இருக்கு, கீர்த்தனையிலே வைராக்கியம் இருக்கு. சர்வத்தையும் கீர்த்தன ரூபத்துல கொடுத்துருக்கா. அதுல மூழ்க தெரியணும், அவ்வளவுதான். அது ஆஸ்வதிக்க தெரியணும், அது அனுபவிக்க தெரியணும், அதுல மூழ்கி திளைக்க தெரியணும். அதுக்கு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். வாட்டு அநேக பேர் பாடுறா, அநேக பேர் கீர்த்தனம் பண்றா, ஆனா அதை எப்படி ஆஸ்வதிக்கிறதுங்கிறத பகவான்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். அந்த மகான்கள் ஆஸ்வதிச்சதை போல ஆஸ்வதிக்க தெரியணுமேன்னு கேட்டு வாங்கிக்கணும். அதனால சத்குரு சுவாமிகள் அந்த வெங்கட சுப்பையர் அப்படிங்கிற அந்த மகனீயர் பரம வைதீகர், பூர்ணமா வேத சாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணவர். அதனால பெரியவாள்லாம் விற்த்தியை ரொம்ப சுலபமா வச்சுப்பா, ரொம்ப சிம்பிளா வச்சுப்பா. நம்ம சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், என்னன்னா பக்தாளுடைய பக்தியை கூட நம்ம பண்ணிவிடலாமோ என்னமோ, ஆனா அவளுடைய சிம்பிளிசிட்டியை திருப்பி நம்மளால காப்பி அடிக்க முடியாது. The simplicity is a virtue by itself. ஏன் அப்படின்னுட்டா, பாக்கி விஷயங்களுக்கெல்லாம் பிராதானியம் இல்லவே இல்லை, அங்க ப்ரையாரிட்டியே இல்லை. சிம்பிளிசிட்டிங்கிறத நடிச்சுட முடியாது. பகவான் மட்டுமே ப்ரையாரிட்டின்னு எவனுக்கு இருக்கோ அவ வாழ்க்கையில சிம்பிளிசிட்டிங்கிறது இயல்பா இருக்கும். ஏன்னா பாக்கி எதுக்கும் ப்ரையாரிட்டி இல்லை, அவ்வளவுதான் விஷயம். அங்க சிம்பிளிசிட்டிக்கு கிளாஸா போக முடியும்? சிம்பிளா இருக்கணுங்கிறதுக்காக ஏதாவது பிரயாசையா பண்ண முடியும்? லைஃப்ல பகவானை தவிர வேற எதுக்கும் ப்ரையாரிட்டி இல்லைன்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரிஞ்சவனுக்கு சிம்பிளிசிட்டிங்கிறது யதார்த்தமா இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு சிம்பிளிசிட்டின்னு ஒரு பேர் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை, அவனுடைய லைஃபா இருக்கும் அது. யூ ஷுட் ஓன் இட். அதை நடிக்கலாம் முடியாது. அது ப்ரையாரிட்டி பகவானா இருக்கணும். எழுந்ததுலேருந்து படுத்துக்கிற பர்யந்தம், பிறந்ததுலேருந்து அந்த கடைசி சுவாச பர்யந்தம் ஈஸ்வரனிடத்திலேயே சித்தம் தல்லீனமா இருக்கிறவனுக்கு அப்புறம் பாக்கி எந்த விஷயத்துக்கு அவனுக்கு கவனம் இருக்க போறது? எதை கண்டு அவன் பிரமிக்க போறான், எதை கண்டு ரமிக்க போறான்? இல்லையா? அங்க சொல்றார், ததீனவனீத க்ஷீரமுலு ருச்சோ தசதி பஜன க்ஷீரமுலு ருச்சோ தசரதி பஜன சுதாரசமுருச்சோ. அந்த நாம ருச்சி தெரிஞ்சவனுக்கு அப்புறம் பாக்கி ருச்சிலாம் ருச்சியா இருக்காது. அதிரசமுல கண்டே திராட்சாரசமுல கண்டே பக்ஷிவாக நீ நாமம் ஏமி ருச்சிராங்கிறார். நாம ருச்சியை ருச்சிக்காதவனுக்கு தான் இது ருச்சியோ அது ருச்சியோன்னு தோணும். வாஸ்தவத்துல நாமா தித்திக்கிறது, தித்திக்கதான் தித்திக்கும். அந்த ருச்சி கண்டவனுக்கு அப்புறம் இகம் பரம்ங்கிற ரெண்டை பத்தியுமே கவலை இருக்காது. அவன் மோட்சத்தையும் பகவான்கிட்ட போய் கேட்டுக்க மாட்டான், சம்சாரத்துல இருக்கிற சௌக்கியத்தையும் பகவான்கிட்ட கேட்டுக்க மாட்டான். திருப்பி திருப்பி அநேக ஜென்மா கொடு, ஆனா உன் நாமம் சொல்றாப்புல ஜென்மா கொடுன்னு கேட்டுப்பான். துளசிதாசர் அழகா சொல்றார், தன்னுடைய ஒரு தோகால சொல்றார், நாமத்தால பகவானுடைய சகுண ரூபத்தையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்த முடியும். இப்ப தியாகராஜர், ராமதாசர் இவாள்லாம் வைதேகி சகிதம் சுரத்ருமத்திலே ஹைமே மகாமண்டபேன்னு அந்த ராமனுடைய அத்தியுதமான சகுண ரூபத்தை சாட்சாத்காரம் பண்ணினான். நாமத்தால தான் கிடைச்சது. கபீர்தாசர் முதலிய மகான்கள், பப்பா ராம்தாஸ் முதலிய மகான்கள்லாம் பகவானுடைய அகண்ட அனுபூதியில கலந்த, பகவானுடைய அகண்ட நிர்குண ரூபத்துல போய் கலந்த அவள்லாம் நாமத்தால தான் அதுவும் சாத்தியமாச்சு. நாமத்தால பகவானுடைய சகுண ரூபத்தையும் கொண்டு நிறுத்த முடியறது, நாமத்தால உனக்கு நிர்குணானுபவத்தையும் கொடுக்க முடியறது. பகவானுடைய அகண்ட தன்மை, பகவானுடைய ரூபத்தோடு கூடின தன்மை அப்படிங்கிற ரெண்டையும் நாமத்தால கொடுக்க முடியறதுன்னா, துளசிதாசர் இஸ் மேக்கிங் அ பாயிண்ட் ஹியர். சகுணம் நிர்குணம்ங்கிற ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது நாமம் அப்படிங்கிறார். நாமத்தால இது ரெண்டையும் கொடுக்க முடியறதுன்னா இது ரெண்டை விட நாமம் சக்தி தானே. அதனால பரமபக்தாள்லாம் நாமம் போரும்னு இருக்கா.
இது ஒரு அனுபவம். அப்படிப்பட்டவர் வெங்கட சுப்பையர். அவளுக்கு பரம்பரையா சீதாராமாளோட பூஜை. அவரே பரம பாகவதோத்தமர். பிராதஸ்மரணம், எழுந்துட்ட உடனே பிராதஸ்மரணம், சந்தி, அனுஷ்டானம், பூஜை அப்படி இருக்கக்கூடியவர். உஞ்சவருத்தி இப்படி இருக்கக்கூடியவர் அவர். அந்த கிரகத்துல சத்குரு சுவாமிகள் சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தியினுடையவே அம்சமா அவதாரம் பண்ணினார். ஏன்னா இந்த அவதாரம் பாகவத தர்மத்தோட உத்தாரணத்துக்குன்னு சொல்லிவிட்டேன் இல்லையா. அப்படியே தங்க விக்கிரகமா அவதாரம் பண்ணியிருக்கார். மாதா பிதா 2 பேருக்கும் பரம சந்தோஷம். இப்படி ஒரு குழந்தை அவதாரம் பண்ணித்தே ராமச்சந்திரனுடைய பிரசாதத்தால தத்தி தவழ்ந்து மழலை பேசி குழந்தை அப்படியே ஆத்துல வளைய வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு கவலை அப்பா அம்மாவுக்கு என்னன்னா, குழந்தை இன்னும் வாயை திறந்து பேசல. சத்குரு சுவாமிகள் மகான்கள்லாம் ஏதோ திவ்ய சங்கல்பத்தோடைய வர லோகத்துக்கு. ஏதோ நமக்கு வேணா பாக்குறப்போ எப்படி தோணும்னா, சகஜமா நம்மள மாதிரி தானே இருக்கா, நம்மள மாதிரி தானே வாழறான்னு தோணும். ஆனா ஒரு பெரிய சங்கல்பத்தோட வந்திருக்கா. அதுக்கு பிரமாணம் என்னன்னா, இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப நம்ம பஜனை பண்ணிட்டு இருக்கோமே, அதுதான் பிரமாணம். அவளுடைய திவ்ய சங்கல்பம் எப்படி இருக்கு பத்தேல, சத்திய சங்கல்பம். ராமச்சந்திரமூர்த்தியினுடைய விஷயத்துல எடுத்துட்டா 12 வயசு ராமச்சந்திரமூர்த்திக்கு. விஸ்வாமித்திரரோட யஜ்ய சம்ரக்ஷணத்துக்கு கிளம்புறார். பால கனகமய சேல சுஜன பரிபால ஸ்ரீரமலோல வித்ருத சர ஜால சுமன கருணால பால கணநீல யவன மாலிகா பரண ஏல நீதய ரது பரகுஜேசே ஈவேள சமயமுக. இந்த ரூபத்துல தான் தரிசனம். தியாகராஜருக்கு தரிசனமே விஸ்வாமித்திரர் பின்னாடி சின்ன ராம் லல்லாவும் லக்ஷ்மண சுவாமியும் ஒரு 12 வயசு யுவாவா அப்படி பின்னோட போறா இல்லையா, அந்த ரூபத்துல தான் தரிசனம். தரிசனம் பண்ணி பாடின கீர்த்தனம் தான் அந்த கீர்த்தனம். பால கனகமய சேல சுஜன பரிபால விதிருத சரஜால ஸ்ரீரமாலோல சுபத கருணாலபால கணநீல நவ்ய. இந்த பத பிரயோகங்கள் வந்து விழுந்திருக்கிற அழகு. தரிசனம் பண்ணி அப்படியே ஒரு அவுட் போர். இதெல்லாம் அனுபவம் தான் சொல்லிட்டேன் இல்லையா. உட்காந்து அட்டானால பாடணும், அது தேசாதியில இருக்கணும், இந்த இடத்துக்கு ஆரம்பிக்கணும், வேணா இந்த ஸ்வரம் வேணா போட்டு பாடலாமா அப்படின்னா எந்த ஜென்மால பாடி முடிக்கிறது நீ? இட்ஸ் அ டிவைன் அவுட் போர். இன்னைக்கு கத்துண்டு வர பண்ணிட்டு பாடுறதெல்லாம் இருக்கட்டும், அட்லீஸ்ட் இப்படியானு கிடைச்சதே நமக்கு இந்த கீர்த்தனங்கள். எதுக்கு சொல்ல வரேன், விஸ்வாமித்திரரோட போறாரு இல்லையோ, அங்க வந்து மாரீச்சன் சுபாகுலாம் வரான். 12 வயசு இந்த குழந்தைக்கு. அதாவது அவதார ரீதியா பார்த்துட்டா, சரித்திர ரீதியா பார்த்துட்டா. தெய்வம்ங்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறமா வால்மீகி அங்கங்க சொல்லிட்டு வர்றார். சரித்திரத்தை பாருங்க. மகாபுருஷனுக்கு இவர் மகாபுருஷன் யாரோ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவ சரித்திரமே காண்பிச்சு கொடுத்துடுவா மகாபுருஷாள். அப்புறம் பின்னோட வால்மீகி தெய்வம் தெய்வம்னு சொல்லிட்டு வர்றாரு, அது அப்புறம் இருக்கட்டும். சரித்திரத்தை பாருங்க. சுபாகுவத்தான் அடிக்கிறார், மாரீச்சனை அடிக்கல. மாரீச்சனை ஒரு அஸ்திரம் போட்டு தள்ளி விட்டார், அவ்வளவுதான். சமுத்திரத்துக்கு அந்தண்ட போய் விழுந்தான். அப்புறம் தண்டகாரண்யத்துல ஒரு ஆசிரமத்தை போட்டு பேசாம கப் சிப்னு உட்காந்துருக்கான் மாரீச்சன். ஏன்? ராமன் மிஸ் பண்ணிட்டாரா அவனை? சுபாகு அடிச்ச ராமருக்கு மாரீச்சனை அடிக்க தெரியலையா? ஒரு அஸ்திரம் போட்டு அவனை எதுக்கு விட்டு வச்சார் அப்படின்னுட்டா, இவன் தான் மான் ரூபத்துல வர போறான், இவனாலதான் சீதாபகரணம் நடக்க போறது, இதை கொண்டுதான் ராவணவத பரியந்தம் அவதார காரியங்களை சாதிக்க போறோங்கிற அவதார பிளான் அன்னைக்கு கையில இருக்கு. ஈவன் பிஃபோர் சீதா கல்யாணம். மகாபுருஷால் வரத்தையே ஒரு பெரிய சங்கல்பத்தோட தான் வருவா. அதை சாதிச்சுட்டுத்தான் கிளம்புவா. ரொம்ப ஆச்சரியமானது இந்த சரித்திரம். ஏன் சத்குரு சுவாமிகள் பேசவே இல்லைன்னா அவருக்கு தான் தெரியும். அது ஏதோ சங்கல்பம், திவ்ய சங்கல்பம். குழந்தை வாயை திறந்து பேசல. குழந்தை இப்படி இருக்கேன்னு ஒரு கவலை இருக்கு. ஏன்னா மேல குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வைக்கணும், குழந்தைக்கு வேதாத்தியனங்கள் பண்ணி வைக்கணும், குழந்தைக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்லி வைக்கணும். அந்த நாள் விருத்தி அப்படித்தானே, அதுதானே சனாதன வாழ்க்கை, அப்படிதானே. சத்விருத்தியில குழந்தை வாக்கு தானே முக்கியம். பாராயணத்துக்கோ பிரவச்சனத்துக்கோ வாக்கு தானே முக்கியம். அப்பா கவலைப்படுறார். ஒரு மகாத்மா திடீர்னு ஆத்துக்கு ஒரு நாள் வந்தார், பெரிய மகா தேஜஸ்வி. இந்த குழந்தைய எப்படி மடியில போட்டுட்டார். அந்த குழந்தைய பார்த்துட்டு சொல்றார், இவன் மகாபுருஷன், இவனுக்குள்ள ஏதோ ஒரு திவ்ய சங்கல்பம் இருக்கு. அவன் தன் சங்கல்பத்தால தான் பேசாம இருக்கான். ஏன் அப்படின்னு அந்த பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு உலகத்தை மாத்திர பேச்சா இருக்கும். நம்மாத்த குழந்தைகள்லாம் அப்ப இங்குங்கும் இப்புங்கும், இங்கு சொல்லு இப்பு சொல்லு அம்மா சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா பந்தப்படுத்துற பேச்சு. இவா பேசுற பேச்செல்லாம் பந்தத்திலிருந்து விடுவிக்கிற பேச்சு. அந்த பேச்செல்லாம் தான் நம்மளை காப்பாத்தின்னு இருக்கு. அவ பாடின பாட்டு, அவ பேசின பேச்செல்லாம் தான் இன்னைக்கு உட்காந்து அசை போட்டு பார்த்துட்டு இருக்கோம். நம்மளாம் நம்மள ஏதோ சம்சாரத்திலிருந்து உயர தூக்கிட்டு போறது இதெல்லாம் தான்.
அப்படி பேசுறவா பேச்செல்லாம் அப்படி இருக்கும் அந்த பேச்சு. இப்படியே இருந்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த மகான் இப்படி சொல்லிட்டு கிளம்பி விட்டார். உன் புள்ள மகாபுருஷன், அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டார். அவ அப்பாவுக்கு தோன்றது, பக்கத்துல ஒரு பரம பாகவதோத்தமர் இருக்கார், மனஞ்சேரி கோபால பாகவதர்னு பேர். அந்த நாள் அவள்லாம் போதேந்திர சிஷ்யாள். போதேந்திர சுவாமிகள் பல பேருக்கு இந்த பாகவத தர்மத்தை பகவன் நாமத்தை உபதேசம் பண்ணிட்டு போயிருக்கார். அப்புறம் அந்த பரம்பரை வருது. இன்னி வரைக்கும் அந்த பரம்பரை தானே, நம்மளாம் கூட அந்த பரம்பரையில வந்தவா தானே, நமக்கெல்லாமும் அதுதானே கதி. போதேந்திராளுக்கும் ஐயாவாளுக்கும் இருக்கிற ஒரு பெருமை என்னன்னா, நாம சித்தாந்தம் பண்ணி கொடுத்தா. சித்தாந்தம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். பல பிரமாணங்களை காண்பிச்சு நாமமே கதி அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணினா. வேத பிரமாணங்கள், சாஸ்திர பிரமாணங்கள், ஸ்மிருதி பிரமாணங்கள், இதிகாச புராண பிரமாணங்கள்லாம் காமிச்சு பகவன் நாமமே இகத்துக்கும் பரத்துக்கும் போருமானது, இதுதான் சர்வ தர்மங்களுடையவும் சாரம் அப்படிங்கிறத நமக்கு நிரூபணம் பண்ணினா. ஏன்னா அந்த நாள்ல பிரமாணம் இல்லாம யாரும் எந்த மார்க்கத்தையும் ஒத்துக்க மாட்டா. அதுவும் சாஸ்திர வித்வான்கள்லாம் நிறைஞ்சிருந்த ஒரு காலம் அது. ராமநாமா சொல்லுடா கரையேறிடுவே அப்படின்னா ஒரு பாமரன் சொல்லிட்டு கரையேறிடுவான், பண்டித்தாள் கேள்வி கேட்பா. அப்ப இது ஒரு ஆச்சரியமான மார்க்கம், இது வேத பிரமாணத்தோடு கூடினது அப்படிங்கிறத நிரூபணம் பண்றதுக்காக சித்தாந்தங்கள்ல இருக்கிற பிரமாணங்கள் எல்லாம் திரட்டி, அதாவது சாஸ்திரங்கள்ல இருக்கிற பிரமாணங்களை திரட்டி சித்தாந்தம் பண்ணி கொடுத்தார். அதனால பகவன் நாம சாம்ராஜ்ய லக்ஷ்மி சர்வஸ்வ விக்கிரகம் ஸ்ரீமத் போதேந்திர யோகேந்திர தேசிகேந்திர உபாஸ்மே. இந்த நாம சாம்ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்ய லக்ஷ்மிக்கு ஒரு உருவம் கொடுத்துட்டா அதுக்கு பகவன் நாம போதேந்திராள்னு பேரு. நாம போதேந்திராலும் ஐயாவாலும் ரெண்டு பேருமே நாம விஷயமான நாம சித்தாந்த கிரந்தம் பண்ணியிருக்கா. அதை நம்ம பரியந்த எடுத்துட்டு கொடுத்தது சத்குரு சுவாமிகள். ஏன்னா அவ ரெண்டு பேரும் நாம ஜபத்தை தான் காண்பிச்சா. அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி, அதுக்கு ஒரு ராக தாளங்கள்லாம் சேர்த்து, அதுல மகான்கள் கீர்த்தனங்கள்லாம் சேர்த்து, பகவானுடைய ரூப மாதுரியம், பகவானுடைய குணவிசேஷங்கள்லாம் கூட சேர்த்து நாம ரூப குணம் அப்படிங்கிற ஒரு மகரந்த சங்கிரகமா அப்படி நமக்கு ஒரு கீர்த்தன பத்ததியை உண்டு பண்ணி கொடுத்தது சத்குரு சுவாமிகள். போதேந்திர சிஷ்யாள் நிறைய பேர் இருந்தா. போதேந்திராளுடைய நாம சித்தாந்தங்கள்லாம் ஆச்சரியமா இருக்கும். அவர் என்ன சொல்லுவார்னா, சன்னியாசியா இருந்தா கூட நாம ஜபம் பண்றதா இருந்தா பிக்ஷை பண்ணி வை, இல்லைன்னா பண்ணி வைக்காதேன்றார். உன்னுடைய நீ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறியா, நாம ஜபம் பண்றவனுக்கு பொண்ணை கொடு. ஸ்ராத்தத்துல பிராமணால வரிக்கிறியா, நாம ஜபம் பண்றவனா இருந்தா ஸ்ராத்தத்துல வரி. இப்படிலாம் ரொம்ப சித்தாந்தம் பண்ணியிருக்கார். அதுவும் அந்த நாள்ல போதேந்திரால அனுசரிச்ச பாகவதாள் அவ்வளோ பேர் இருந்தா. ஒரு நாளைக்கு 1,80,000 ராமநாம ஜபம் பண்ணுவா. அந்த இன்னைக்கு அப்படிப்பட்ட பாகவதாள்லாம் இருக்கா. அந்த மாதிரி கோபால பாகவதர் ரொம்ப பெரிய அனுபூதிமான, அவரிடத்துல கொண்டு இந்த குழந்தைய காண்பிச்சு, சுவாமின்னு இந்த பாருங்கோ, இந்த குழந்தை பேசல, இந்த குழந்தைக்கு வாக்சக்தி வரணுமே, நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். கோபால பாகவதர் சொன்னார், எனக்கு நம்ம போதேந்திரால தெரியும், ராமநாமத்தை தெரியும், வேற எதுவும் தெரியாதுப்பா எனக்கு. நான் பாகவதாள் வேற மார்க்கத்தையும் அவலம்பிக்க மாட்டா, வேற ஒரு மார்க்கம் இருக்குன்னே அவளுக்கு தெரியாது முதல்ல. ஏன்னா பகவன் நாமத்தை இன்னொரு மார்க்கத்துக்கு ஈடா பேசுறது கூட ஒரு நாம அபராதம்ங்கிறார் போதேந்திராள். வேற ஒரு சாதனத்தை சொல்லி இத மாதிரி தானே பகவன் நாமா அப்படின்னு நாமத்தை இன்னொரு மார்க்கத்துக்கு துல்லியமா நீ பேசுறது கூட ஒரு நாமாபராதம்ங்கிறார். நாமத்தை போல நாமம் தான். அதனால கோபால பாகவதர் என்ன சொன்னார், நான் வேணா அந்த குழந்தைக்கு நாமத்தை உபதேசம் பண்றேன், அப்புறம் ராமனோட இஷ்டம், குருநாதாளோட இஷ்டம் அப்படின்னு அந்த குழந்தையினுடைய வலது காதுல ராம 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 அப்படின்னு உபதேசம் பண்ணினார். அந்த ராம நாமம் காதுல விழுந்ததுதான் ராமா அப்படின்னு அந்த குழந்தை ஒரு கர்ஜனை பண்ணிட்டு கீழே மூர்ச்சையாகி விழுந்துடுச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, பேசுற முதல் வார்த்தை குருநாதாள்கிட்ட இருந்து வரக்கூடிய உபதேசமா இருக்கணும், அது பகவன் நாமமா இருக்கணுங்கிறதுனாலதான் இத்தனை நாளா பேசல, அப்பா அம்மாங்கிற பிராகிருத பேச்ச பேசல. ஏன்னா லோகத்துக்கு ஒரு பெரிய மார்க்கத்தை காண்பிக்கணும்னா முதல்ல அது அவாகிட்டக்க அனுபவமா இருக்கணும். குரு பீட்டத்துல உட்காந்து நான் லோகத்துக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னுட்டா உபதேசத்துக்கு ஒண்ணு, அப்புறம் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் வேறேன்னு இருந்தா ஒரு சிஷ்யன் அந்த குருவை மதிக்க மாட்டான். அந்த குரு கிட்ட தபஸ் இருந்து கொடுத்தானால், தபசுனா அனுபூதி இருந்து கொடுத்தானால் அந்த குரு உபதேசம் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை. அவருடைய இருப்பாலேயே, அவருடைய பிரசன்ஸாலேயே உலகமே அவர் அனுசரிக்கும். ஏன்னா ஒருத்தனையும் கூப்பிட்டு உபதேசம் பண்ணிட்டு இருந்தா அவருடைய லைஃப் டைம் கொள்ள முடியாது அது இல்லையா. ஒரு மகாத்மாவோட அவதார காரியம் அவருடைய திவ்ய சங்கல்பத்தால நடக்கிறது இல்லையா. அதனால அது அந்த மார்க்கத்தை எதை காண்பிக்கிறாளோ அது அவகிட்ட அனுபூதியா இருக்கும். அப்படி இருந்தா உலகத்துக்கு தனியா உபதேசம்னு ஒண்ணு பண்ண வேண்டாம், அவளுடைய இருப்பே அதை சாதிச்சுடும், அது லோகத்தை கொண்டு சேர்த்துடும். அது இன்னி வரைக்கும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கு. பத்தியில இந்த எப்படி ஒரு மார்க்கம். குழந்தைக்கு காலத்துல உபநயனம் நடக்கிறது. உபநயனத்துல
காயத்ரி மந்திரத்தை அப்பா உபதேசம் பண்றார். பிரம்மோபதேசம் நடக்கிற சமயத்துல காயத்ரி மந்திர உபதேசம் ஆரத்தையே சத்குரு சுவாமிகளுடைய, அதாவது வெங்கடராமன் பேரு சத்குரு சுவாமிகளுக்கு, வெங்கடராமனுடைய ஹிருதயத்துல சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி பிரகாசிக்கிறார். ஹிருத் கமலம் விகசிக்கிறது. அந்த ஹிருத் கமலத்துக்கு மத்தியில சந்துரு பிரம்ம சத்குரு சுவாமிகளுடைய ஹிருத் கமலம் விகசிக்கிறது. யோக சாஸ்திரம் சொல்றது ஹிருதயத்துல ஒரு கமலம் இருக்குன்னு. அது அப்படியே விகசிச்சு அந்த கமலத்துக்கு மத்தியில கோதண்ட மண்டிதகரம் கமலாயதாட்சம் சீதா சமாஸ்ருத புஜம் ஜெகதாம் சரண்யம் ஆஜானுபாகும்னு ராமச்சந்திரமூர்த்தி ஆச்சரியமா தரிசனம் கொடுக்கிறார். உபதேச ஆரத்தை, ஏன்னா அந்த மந்திர சாரம் ராமச்சந்திரன் தானே. சூரிய மண்டல மத்தியவர்த்தி, சூரிய மண்டல மத்தியவர்த்தியா இருக்கிற பரமாத்மாவை தான் காயத்ரி பிரதிபாதனம் பண்றதுன்னா தியாகராஜர் சொல்றார், சண்ட மண்ட மண்டல மத்தியே செலங்கூச்சு உண்டே திர முடுகடு ஊரக செடி போகு மனச சண்டமார்த்தாண்ட மண்டல மத்தியே செலங்குச்சு. சாந்தோக்கியம், சாந்தோக்கிய உபனிஷத்து தனியா படிக்க வேண்டாம், கீர்த்தனை பாடினா தெரிஞ்சு போயிடுச்சு. தினமணி மண்டல மண்டன பவ கண்டன முனிஜன மனசஹம்ச கோபால ஜய ஜய தேவ. அஷ்டபதியில வருது, சாந்தோக்கியத்தில் இருக்கிறது. சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு உபாசனை சொல்லப்படுறது, சூரிய மண்டலத்துக்கு மத்தியில பரமாத்மாவை தியானம் பண்ணு. எல்லாம் ஹிரண்மயமான ஒரு பரமபுருஷன் சூரிய மண்டலத்துக்கு மத்தியில இருந்துண்டு நமசவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே ஜெகத் பிரசூதி ஸ்திதி நாச ஹேதவே. சந்தியாவந்தனத்துல அதே தான் நமக்கு திக்வந்தனத்துல வருது. இந்த விஷயம் சகஜமா பஜனையில வருது. தினமணி மண்டல மண்டன பவ கண்டன. நீ அந்த சூரிய மண்டலத்துக்கு மத்தியில இருக்கிற பரமாத்மாவை உபாசிச்சா மிருத்யுவை ஜெயிச்சுடுவே. சகஜமா அஷ்டபதியில ஒரு சரணம். உபனிஷத் கிளாஸ் போனா அஷ்டபதி கிடைக்குமான்னு தெரியல, ஆனா அஷ்டபதியில உபனிஷத் இருக்கு. இதுதான் பஜன சம்பிரதாயம். அதை உள்வாங்கிக்கிறபடி உள்வாங்கிண்டுட்டா அப்புறம் வேற ஒரு தபசு வேண்டாம், வேற ஒரு தியானம் வேண்டாம். அப்படி இருக்குது. சத்குரு சுவாமிகளுக்கு ஹிருதயத்துல ராமன் பிரகாசிக்கிறான். சட்டுன்னு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி முடிச்ச உடனே இந்த ரூபம் மறைஞ்சு போயிடுறது. உடனே ஹா ராகவா ஜெகத்குரோ சத்குரோ அப்படின்னு கீழே விழுந்துடுறார், மூர்ச்சையாய் விழுந்துடுறார். இதெல்லாம் மகாபுருஷாளுக்கு அடிக்கடி சம்பவிக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்படுவாள். சா ரோமாஞ்சதி சீத்கரோதி விலபதே உத்கம்பதே தாமியதி பிரமதி பததி அப்படின்னெல்லாம் வருதோ இல்லையோ. 9வது அஷ்டபதியில ராதையினுடைய விரகம் சொல்லப்பட்டது. அப்படி ஒரு பகவத் விரகம், அப்படி ஒரு ஆசக்தி. அதனால என்ன ஆகும்னா அடிக்கடி மூர்ச்சை, அடிக்கடி தொண்டையில கத்கதம், அடிக்கடி மேனி சிலிர்ப்பு. இதெல்லாம் அவளுடைய பக்தியினுடைய உத்ரேகத்தால ஏற்படும். மகாபுருஷா அப்படிதான் இருப்பா. இதெல்லாம் நமக்கு எப்படி மூச்சு எடுக்கிறது, மூச்சு வாங்கிறது, ஜலம் குடிக்கிறது, தாகம், பசி, இதெல்லாம் எப்படி நமக்கு இயல்போ அது மாதிரி அழறது, துடிக்கிறது, கதறது, இதெல்லாம் அவள்கிட்ட இயல்பா இருக்கும். சத்குரு சுவாமிகளுடைய திருத்தகப்பனாருக்கு பரம சந்தோஷம். ஒரு சமயம் போஜ சம்பூங்கிற பாடம் எடுத்துட்டு இருக்கார். அப்பாவே வேத சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். வேத பாடங்கள்லாம் முடிஞ்சு பெரிய சாஸ்திரங்களுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி காவிய பாடங்கள் ஆரம்பிப்பா. ஏன்னா பாஷையில நன்னா பிராவண்யம் வரணும் அப்படிங்கிறதுனால. போஜ சம்பூல பாடம் ஆயின்னு இருக்கு. அப்போ தசரதர் கதர்றார், கௌசல்ய கதர்றார். கௌசல்ய சொல்றா, ராகவா உனக்கு நேத்தி வசிஷ்டர் பட்டம் கட்டிட்டு போனாரேப்பா, அதாவது பரிசரம் கட்டிட்டு போனாரேப்பா, நாளைக்கு பட்டாபிஷேகம் நினைச்சிருந்து தானே பரிசரம் கட்டினார். அவர் பட்டாபிஷேகத்துக்கு பரிசரம் கட்டினாரா இல்ல உன்னுடைய வனவாசத்துக்கு பரிசரம் கட்டினாரா தெரியலையே. அவர் பட்டாபிஷேகம்னு வெளியில சொல்லிட்டு ஹிருதயத்துல வனவாசத்துக்கு சங்கல்பிச்சுட்டு பரிசரம் கட்டிட்டு போயிட்டாரோ உனக்கு. இப்படி ஒரு நிலை வந்து கொடுத்தே ராகவா அப்படிங்கிறத
இந்த இடத்துல சத்குரு சுவாமிகள் இதை கேட்டு இருந்தார். அப்படியே ஹிருதயமெல்லாம் செவந்தது, கண்கள்ல தார தார தாரையா ஜலம் வருது, மேனி சிலுக்கிறது. ரோமாஞ்சமனே கனகல் சுகமு, ரோமாஞ்சமனே கனகல் சுகமு, ராமபக்துடனே முத்ர பிள்ளையோ, ராமநாமமனே வர கண்க மிவிராஜில்லுனைய தியாகராஜுனே மண்டுரீத் போலு பியவைய ராமபக்துரீத் போலு பியவைய ரோமாஞ்சமனே கனகஞ்சுகமோ. ஒரு ராமபக்தனுக்கு கவச்சம் எதுனா ராமநாமத்தை சொல்றதுனால வர ரோமாஞ்சனம் தான். ரோமாஞ்சமனே கனகஞ்சுகமோ. எது அவனுக்கு ஒரு பேட்ஜ், அது ஒரு ஐடென்டிட்டி வேணுமே உலகத்துல. ராமபக்துடனே முத்ர பிள்ளையோ. ஒரு ஆயுதம் வேணுமே தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு. எதுனா ராமநாமமனே வர கட்கம். கட்கம்னா கத்தின்னு அர்த்தம். உனக்கு ஐடென்டிட்டி ராமபக்தன், உன்னை காப்பாத்துற ஒரு ஆயுதம் ராமநாமா, உனக்கு ஒரு கவச்சம் ராமநாமத்தை சொல்றதுனால வர ரோமாஞ்சனம். இதுதான் உலகத்துல வாழறதுக்கு உண்டானது. அப்படி ராமபக்தனா நான் சஞ்சாரம் பண்ண மாட்டேனாங்கிறார் தியாகராஜர். கோயலு மீர நடனுகள் குசர சுனி சதா கனுலது சுசுனு புலக ஷரீருலை ஆனந்த பயோதினி மனுலை முதவுலன் யசமுகலல. ஒரு சரணமும் எப்படி இருக்கு தெரியுமோ அந்த கீர்த்தனத்தில். பெரும்பாலும் அர்த்தம் புரியாமையே பாடி ஆயிடுறது. அது உள்ள போகிறதுக்கே முடியாது. அது இன்டர்னலைஸ் பண்ணாததுனாலதான் மேபி ஒரு பெரிய ட்ரெஷரை இழக்கிறோமோன்னு தோன்றுறது. ஏன்னா யார் யாரோ அதை கபலீகரம் பண்ண பார்க்குறா இப்போ. காரணம் என்னன்னா, என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற லெவலுக்கு மட்டுமே சங்கீதத்தை வச்சுட்ட பெரிய தப்பு. அது இந்த கபலீகராகிறது பற்றி எல்லாப்போ என்ன அப்படி என்ன, அது என்ன நிஜமா பக்திக்கு தான் பாடினாரா? அதெல்லாம் சும்மா தாளம் போட்டுன்னு பாடுறதுக்கு, எதையோ பாடுறதுக்கு ராமனை பாடியிருக்காருன்னு பேசுற அளவுக்கு நம்ம தானே இடம் கொடுத்துருக்கோம் அதுக்கு. அது சும்மா டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் தியாகராஜ கீர்த்தனம்னா அது எவ்வளவு பெரிய அபத்தம். அது ரொம்ப நாளா அந்த தப்பு நடந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம்னு எடுத்து. எப்பேற்பட்ட அனுபவம் அது. இதுக்குள்ள கொஞ்சம் நம்ம பிரவேசிச்சு இதுல என்ன பாடியிருக்கார், இதுல என்ன அனுபவம்னு பார்த்திருந்தா இத்தனை பேர் பேச விட்டுருப்போமா? நம்ம அதை அப்படி இன்டர்னலைஸ் பண்ணிக்கலையே. நம்ம கோட்டை விட்டு விடப்படாது. பெரிய நிதி இது, வேற ஒண்ணு வேண்டாம். அப்படி தன் தபச கீர்த்தன ரூபத்துல கொடுத்துட்டு போயிருக்காவா, அதை மறக்கப்படாது. அதனால இங்க சத்குரு சுவாமிகளுக்கு மெயின் அதுதான். ஆனந்த பயோதி நிமக்னுலை ஹொயலுமேட நடனுகல்க சரசுனி சதா கனுலஜூச்சு புலக ஷரீருலை ஆனந்த பயோதி நிமக்னுலை. இதுதான் சாதுக்களுடைய லட்சணம். அப்படி சத்குரு சுவாமிகள் பாவமூர்ச்சையை அடைஞ்சார். உடனே சத்குரு சுவாமிகளுடைய அப்பா உடனே பத்தியா என் பிள்ளை எப்பேற்பட்ட பக்தன் பத்தியா அப்படின்னா மாறுதட்டிக்கல. குழந்தையினுடைய இந்த பக்தி விகாசத்தை, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆத்ம விகாசத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டார். இப்படி காலம் பெயின் இருக்கு. குழந்தைக்கு வேத சாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணி வச்சுருக்கார். அந்த நாள்ல எல்லாம் புரோஹிதம் தானே, அதனால அதுக்குண்டான என்னென்ன கிரியைகள்லாம் உண்டோ அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கார். ஸ்ராத்தம் எப்படி பண்ணி வைக்கணும், உபநயனம் எப்படி பண்ணி வைக்கணுங்கிறதெல்லாமும் சொல்லி வச்சிருக்கார். அவளுக்குன்னு ஒரு சில உபாத்தியாயக்காரா உண்டு. மனஞ்சேரிங்கிற கிராமத்துல ஒரு நாள் ஒரு ஸ்ராத்தம் பண்ணி வைக்கணும். வெங்கட சுப்பையருக்கு அன்னைக்கு உடம்பு முடியல. அவருக்கு அவர் சொன்னார், வெங்கட்ராமா நீ போய் அந்த ஸ்ராத்தத்தை பண்ணி வச்சுட்டு வந்துடுப்பா, அவ ரொம்ப ஸ்ரத்தையா பண்றவா, ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணிவே. சத்குரு சுவாமிகளும் சின்ன குழந்தை, 12 வயசு. ராமன் அன்னைக்கு இப்படி விஸ்வாமித்திரரோட கிளம்பினாரோ அதை போல தர்பக்கட்டை தூக்குனாங்க. இன்னைக்கு கோதண்டத்தை தூக்கிட்டு கிளம்பினார், இங்க தர்பக்கட்டை தூக்கிட்டு கிளம்புறார் சத்குரு சுவாமிகள். ஆனா எப்பவுமே ஹிருதய ராமநாமத்திலே ரமிச்சுன்னு இருக்கும். அது அவ ஸ்வரூபம். எப்படி போற வழி காலம்பரமே கிளம்பி விட்டார். கருப்பூருங்கிற கிராமம் போற வழியில இருக்கு. இதெல்லாம் காவேரி தீரம் தானே. ஒரு பிள்ளையார் கோவில். சத்குரு சுவாமிகள் பார்த்தார், அபராஹ்ன காலத்துல தான் ஸ்ராத்தம் ஆரம்பிக்கிறது வழக்கம். மாத்தியானிக ஸ்நானங்கள்லாம் முடிச்சுட்டு தான் 12-1 மணிக்கு மேல தான் ஸ்ராத்தம் ஆரம்பிப்பா அந்த நாள்ல. அது நிறைய சமயம் இருக்கு.
கொஞ்சம் நிதானமா கால்நடையா நடந்தா கூட மத்தியானத்துக்கு போய் சேர்ந்து விடலாம். இப்ப நிறைய சமயம் இருக்கே, ராமநாம நிஷ்டையில உட்கார்ந்து விடலாம்னு அப்படி உட்கார்ந்தார். சங்கல்பிச்சுட்டு உட்கார வேண்டாம், தானே கை கூடிடும் அந்த நிஷ்டை. ஸ்மரணே சுகமு ஸ்ரீராம நாம, ஸ்மரணே சுகமு ஸ்ரீராம நாம, நருடை ஊட்டி நாம, ஸ்மரணே சுகமு ஸ்ரீராம நாம, ஸ்மரணே சுக. தியாகராஜர் இந்த கீர்த்தனத்துல சொல்றார், ராஜயோகம் பண்ணி வர ராஜயோக நிஷ்டுலௌ வாரிகனு ஸ்மரணே சுகமு. ராஜயோகம் யமநியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம்ங்கிற அஷ்டாங்க யோகம் பண்ணி ஒரு யோகி எந்த சமாதியை அடைவானோ பல ஜன்மா கழிச்சு, அது ராமநாமத்தால சுலபத்துல சித்திச்சுடுமே அப்படிங்கிறார். ஏன்னா ராங்கிறது மூலாதாரம், மாங்கிறது சகசிராரம். ராம 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 ராமான்னு சதா ஜபம் பண்ணிட்டு இருந்தா இந்த குண்டலினி அப்படியே மூலாதாரத்துல இருந்து சகசிராரத்துக்கு போயிடும் ஒருத்தனுக்கு. ஒரு யோகிக்கு பல ஜன்மா பிடிக்கும், ஒரு பரம பாகவதனுக்கோ அப்படின்னு விட்டா அது ராமநாம ஜபத்தாலே சித்திச்சுடும். எப்படியே சத்குரு சுவாமிகள் தியானத்துல ஆழ்ந்துட்டார், சமாதிக்கு போயிட்டார். ஒரு விதமான பாவ சமாதி ஹிருதயத்துல அப்படியே அந்த தாரக பிரம்மம் பிரகாசிக்கிறது ஹிருதயத்துல. கோதண்டராமன் பிரகாசிக்கிறான், சித்தம் போய் ஒடுங்கி போயிடுச்சு, தாரதாரியா கண்ணில் ஜலம் வருது, அப்படியே நெஞ்சு சிவந்து போயிடுத்து, அப்படியே உடம்பு கட்ட மாதிரி வரைச்சு போயிடுத்து, பிரபஞ்சமே தெரியல. இந்த சமாதி கை கூட்டிடுத்துன்னா அப்புறம் நம்ம சாமர்த்தியத்துல வெளியில வர முடியாது. அப்புறம் ஈஸ்வர சங்கல்பம் இருந்தாதான் வெளிப்பிரஜையே வரும் அவருக்கு. ஸ்ராத காலம் கிட்டக்க நெருங்கிண்டே இருக்கு. மத்தியான வேலை ஆயிடுத்து, சாயங்காலம் ஆயிடுத்து. கண்ணை திறந்து பார்த்தா சாயங்கால வேலை. சத்குரு சுவாமிகளுக்கு தூக்கி வாரி போடுறது, ஆகாகா அவர் ஸ்ராத்தத்துக்கு உட்கார்ந்து இருப்பாரே, அந்த பிராமணனுடைய ஸ்ராத்தம் நஷ்டமா இருக்குமே, நான் போகாம போயிட்டேனே, பெரிய அபச்சாரம் பண்ணி விட்டேனே, எந்த முகத்தோட அப்பாவை போய் நான் பார்ப்பேன். அவ்வளோ பயப்படுவான் அந்த நாள்ல. ஏன்னா அவ்வளோ ஸ்ரத்தையோட தர்மங்களை அனுஷ்டிச்சுட்டு இருந்த காலம் அது. சத்குரு சுவாமிகள் ஆத்துக்கு வரார். அப்பா கேட்கிறார், வெங்கட்ராமா ஏன் இத்தனை நாழி ஆயிடுத்து, ஸ்ராத்தங்கள்லாம் நல்லா பண்ணி வச்சியோ இல்லையோ? அவர் ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணுவாரே, அவர் ஸ்ரத்தாளுவாச்சே அவர். சத்குரு சுவாமிகள் சொல்றார், அழகு பாருங்கோ, நான் ராமநாம நிஷ்டையில ஆழ்ந்துட்டேன், என்ன மறந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லல. அப்பா நான் போற வழியில என்ன அறியாம தூங்கி போயிட்டேன்ப்பா. ஏன் அப்படின்னா, தன்னை பக்தன்னு லோகத்துக்கு பிரகடனம் பண்ணிக்க வேண்டாம், தன்ன அனுபவம் வேற, அது மறைச்சுக்கணும். வெளியில டாம் போட்டுக்கிறதுக்கு இல்லை அந்த அனுபவங்கள்லாம். அது ஈஸ்வர கிருபையால உண்டாருது. தன்னை ரொம்ப பக்தன்னு பிரகடனம் பண்ணிக்கவே விடாது. சொல்லிண்டா இருந்த பக்தியும் போயிடும். என்ன சொல்லிட்டார், நான் தூங்கி போயிட்டேன் அப்படியே பார்க்கட்டேன், எப்படி இருந்தா ஸ்ராதத்துக்கு நான் போல, அது தப்பு தானே. அவ அப்பா சொல்றார், வெங்கட்ராமா என்ன காரியம் பண்ணிட்டேடா நீ, அவர் தவிச்சிருப்பாரேடா, இன்னைக்கு ஸ்ராத நஷ்டமா இருக்குமேடா, பெரிய பாப்பம் வந்து கொடுத்தேடா. ஓடுறார் இவர் அந்த கிரகஸ்தரை பாக்குறதுக்கு. அந்த கிரகஸ்தர் எதிரோட வரார். இவர் நினைக்கிறார் தன்னை வாங்குன்னு வாங்க போறார் அவர் நினைக்கிறார். அந்த கிரகஸ்தர் சொல்றார், வெங்கட சுபையர்வாள் என்னமா பண்ணி வச்சா உங்க உள்ள ஸ்ராதம். இவர் ஏதோ சர்க்காஸ்டிக்கா பேசுறாரோன்னு நினைக்கிறார். ஆனா அவர் யதார்த்தமா சொல்றார், அப்படிதான் பண்ணி வச்சான். இது வரைக்கும் நீங்க கூட அப்படி பண்ணி வச்சதில்லை. சூத்திர வாக்கியங்களை சொல்லி சொல்லி பண்ணி வச்சான். ஓய் கிரகிய சூத்திர வாக்கியங்கள்லாம் சொல்லி சொல்லி பிரமாணம் காண்பிச்சு 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 பண்ணி வச்சான். ஓய் அப்படி பண்ணி வச்சான். இனிமேல் வருஷம் வருஷம் உங்க பிள்ளையே அனுப்புமே ஸ்ராதத்துக்கு. எதை நம்புறது? வெங்கட்ராமன் தூங்கி போயிட்டேன் ஸ்ராதத்துக்கு போலங்கிறத நம்புறதா, உங்க புள்ள அசாத்தியமா பண்ணி வச்சாங்கிறத நம்புறதா? ஆத்துக்கு வந்தார் வெங்கட்ராமா, அவர் நீ பண்ணி வச்சேன்னு சொல்றாரேடா. வெங்கட்ராம சொல்றா, அப்பா நான் பொய் சொல்லுவேனாப்பா, சத்தியமா சொல்றேன்ப்பா நான் போகல, தூங்கி போயிட்டேன். நீ பண்ணி வச்ச பிராமணார்த்தம் உள்பட சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொல்றாரேடா. நேரா ராமர் கிட்டக்க போறார், கதறி அழறார் சத்குரு சுவாமிகள், எனக்காக ஸ்ராத்தான்னம் சாப்பிட்டையா ராமா? ராமா நீ போனையா, நீ போய் ஸ்ராத்தான்னம் சாப்பிட்டையா? ஹே தயாளுவ ராம, ஹே கிருபாளுவ, தயாளுவ சத்ய சுவாமி ராகவ, ஹே தயாளுவ ராம, ஹே கிருபாளுவ, ஹே தயாளுவ சத்ய சுவாமி ராகவ. கதறி அழுதார். வெங்கட சுப்பையர் பார்த்தார்,
குழந்தைக்காக பிரபு போயிட்டு வந்திருக்கார். நீ என்ன பண்ண மாட்டான் பிரபு? சர்வமும் பண்ணுவான். அவனே சர்வமுன்னு இருந்துட்டா, ராமயேக மாதா ராமயேக பிதா ராமயேக பிராத்தா சகோதர வித்யா வைபவ காஞ்சன சர்வா ஸ்வஜன ராமயேக அப்படின்னு இருந்துட்டா அப்புறம் என்னதான் பண்ண மாட்டான்? அப்படிதான் யோகக்ஷேமத்தை பார்த்துப்பான். யோகக்ஷேமம் வகாமியம்ங்கிறது சும்மா இல்லை. என் சேனாநாவிக்கு க்ஷவரம் பண்றதுக்காக பாண்டுரங்கன் ஓடலையா? ரைதாசன்கிற பக்தருக்கு செருப்பு தைக்கிறதுக்கு பாண்டுரங்கன் ஓடலையா? சக்குபாய்க்காக சமைக்கிறதுக்கு அவர் ரூபத்துல போயிடலையா? என்னதான் பண்ணல? ஏன் கோரா கும்பருக்காக ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பானை பண்ணி விற்க போகலையா? நமக்கு அந்த கிருப்பையை ஆஸ்வதிக்க தெரியணும், அந்த கிருப்பையை ஓன் பண்ணிக்க தெரியணும். இருக்கிறதுலே பெரிய கிருப்பை எது அப்படின்னா பகவான் கிருப்பை பண்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். அந்த கிருப்பையை கிருப்பையா பார்க்க தெரியணும். ஏன்னா கிருப்பையை தவிர வாஸ்தவத்துல எதுவுமே இல்லை. ஒரு சிலதெல்லாம் கிருப்பைன்னு கேட்டகரைஸ் பண்ணிடுவோம், ஒரு சிலதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா தெய்வம் கஷ்டத்தை கொடுக்கறது அப்படிம்போம். தெய்வத்துக்கிட்ட இருந்து கருணையை தவிர வேறொன்னு வெளிப்படுறதே இல்லை. எதா இருந்தாலும் கிருப்பையால தான் நடக்கிறது. ஆனா அது கிருப்பையால தான் நடக்கிறதுங்கிறத ரியலைஸ் பண்றது தான் இருக்கிறதுலயே பெரிய கிருப்பை. You should realize that everything happens out of his unconditional grace. நீ கேட்டகரைஸ் பண்றது, நம்ம மனசு ஒரு அழிச்சாட்டியம் பிடிச்சது. அது திடீர்னு ஒரு விஷயத்தை ரொம்ப வசதியாக காண்பிக்கும், ஒரு விஷயத்தை ரொம்ப மட்டமாக காண்பிக்கும். ஏன்னா அது வாசனைக்கு தக்க ஒரு விஷயத்தை அது கேட்டகரைஸ் பண்ணி லேபிள் பண்ணிட்டு இருக்கோம். பகவான் கிட்ட இருந்து கருணையை தவிர வாஸ்தவத்தில் ஒன்றும் வெளிப்படுறது இல்லை. ஆனால் கிருப்பதான் எல்லாமேன்னு புரிஞ்சுக்கிறது தான் இருக்கிறதுலேயே பெரிய கிருப்பை. ரொம்ப ஆச்சரியம். இப்படிலாம் பகவான் மகான்களுடைய சரித்திரத்தில் பகவான் சகஜமாக விளையாடுறான். ஏன்னா அவா சித்தம் அவங்ககிட்டயே பூர்ணமா லயிச்சு போயிடுது. அவளுக்கு தான்கிறதே இல்லை. அதனால அந்த சரித்திரம்ங்கிறது பகவானுடைய பிளே கிரவுண்டா ஆயிடுது. அப்புறம் அவா சரித்திரத்துல பூந்து புறப்படுறது பகவானுடைய காருண்யம், பகவானுடைய லீலைகள்லாம் மகான்கள் சரித்திரத்துல பூந்து புறப்படுறது. அவா கிட்ட பகவான் ஸ்வச்சந்தமா வெளிப்படுறான். சத்குரு சுவாமிகளுக்கு உச்சிதமான பிராயத்துல இவரே ராகவனா இருக்கிறதுனால ஜானகி அப்படிங்கிற ஒரு கன்னிகையோட ஆச்சரியமா விவாகம். எப்படி அந்த ஜானகி ராமச்சந்திரனோ அதை போலதான் இங்க ஜானகி வெங்கடராமனோ. அங்கேயும் பதிவிரதா மகாபாகா சாயா இவ அனுகதா சதா அப்படின்னு தானே ஜனகர் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் இல்லையா? கல்யாணம் பண்ணி கொடுக்கறதையே ஜானகியை பார்த்து சொல்றார், ராகவனை பார்த்து சொல்றார், நீ எந்த தர்மத்தை அனுஷ்டிப்பையோ உன் பின்னோட நிழல் போல அந்த தர்மத்தை அனுஷ்டிச்சுண்டு வருவள். சத்தியம் தானே அது. பரமத்முனி கை கடே தேரி சதா பரமத்முனி கை கடே தேரி சதா சரிலி चुटकू चेरी गोलीचिन सरिली चुटकू चेरी गोलीचिननी सरियो वरे श्री जानकीनी सरियो वरे పరమాత్మునికై సరిలిచ్చుటకు చేరి గొలిచిన నీ సరి ఎవ్వరే శ్రీ జానకి అம்மா உனக்கு சரி யாரம்மா அப்படிங்கிறார். வரம் ராமருக்கு தான் வாங்கிட்டா கைகேயி, சீதைக்கு வாங்கல. ஆனா முன்னாடி கிளம்பினவள் சீதை தான். நான் என் புடவை தலைப்பை இப்படி விரிச்சுட்டு வரேன், அதுல நீங்க நடந்து வாங்கோ, உங்க காலையும் முள்ளும் கல்லும் முள்ளும் உங்க மேல பட வேண்டாம், அதுக்கு என் புடவை தலைப்பை இப்படி விரிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. பக்தாம் பதிவிரதாம் தீனாயாம் மாம் சமாயாம் சுக துக்கயோ நே துமர்ஹசி காகுத்ஸ்தா நே துமர்ஹசி காகுத்ஸ்தா சமான சுக துக்கினி. உங்களுடைய சரி சுக துக்கங்கள் எனக்கு சரி பங்கு இல்லையா? அது என்ன உங்களுக்கு வனவாசம், எனக்கு அயோத்தி வாசம். வைகுண்டமானாலும் நீங்க இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு பின்னோட போறாளே, அவள் தான் ஜானகி. அதனால இந்த வெங்கடராமனும் இந்த ஜானகியும் அப்படிதானே இருக்கா. அவா தாம்பத்தியமே தான் இந்த தாம்பத்தியமும். அதனால எந்த தர்மத்தை இப்ப சத்குரு சுவாமிகளா ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணி உத்தாரணம் பண்ண போறாரோ அதுக்கு அனுரூப ரூபையா பின்னோட இந்த மாதுஸ்ரீ பரமானுகூலமா இருந்து அந்த தர்மத்துக்கு கூட நடக்கிறார். ஒரு சமயம் திருவிசநல்லூர்ல ராமாயண பிரவச்சனம், ஒரு பெரிய பௌராணிகர் வந்து ராமாயணம் சொல்லிட்டு இருக்கார். அதுவும் அயோத்தியா காண்டத்தை போல உருக்கமான கட்டமே கிடையாது. அதுலயும் பிரபுவுடைய வனவாசம், அத்தனை பேரும் அழறா, அயோத்தியே அழறது. அயோத்தியில இருக்கிற புல் பூண்டுகள்லாம் கூட எல்லாம் வந்து
சோபை இல்லாமல் போயிடுது. பட்சிகள்லாம் கூட அயோத்தியை விட்டு போறதான். இனி ராமர் இல்லாத அயோத்தி நமக்கு வேண்டான்னு பசு பட்சிகள்லாம் கூட கிளம்புறது அப்படின்னு எல்லாம் வால்மீகி வர்ணிக்கிறார். மரங்கள்லாம் வாடி போயிடுது, புஷ்பங்கள்லாம் உதிர்ந்து போயிடுது. அப்படி இருக்கிற சமயத்துல கௌசல்ய ராமர் வனவாசத்துக்கு கிளம்பினதுக்கு அப்புறமா அழறா. அதிருஷ்டதுக்கோ தர்மாத்மா சர்வபூத பிரியம் மயி ஜாதா மயி ஜாதோ தசரதாத் கதம் முஞ்சேன வர்த்தயேத். எப்பேற்பட்ட தர்மாத்மா என் புள்ள ராகவன், எப்பேற்பட்ட சீரோட சிறப்போடு இருக்க வேண்டியவன், எப்பேற்பட்ட இக்ஷ்வாகு வம்சம், எப்பேற்பட்ட தசரதர், எப்பேற்பட்ட செல்வம், எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம், இது அத்தனையும் விட்டுட்டு என் புள்ள காட்டுக்கு போய் உஞ்சவர்த்தி பண்ண போறானா? எனக்கும் தசரதருக்கும் பிறந்து கடைசியில என் புள்ள கண்டது கதம் முஞ்சேன வர்த்தயேத். உஞ்சவர்த்தி பண்ணிதான் என் புள்ள ஜீவிக்கணுமா? உஞ்சவர்த்திங்கிறது அந்த நாள்ல வேற விதமா இருந்தது. பாகவத சம்பிரதாயப்படி பெரியவாள்லாம் நமக்கு இப்ப மாத்தி கொடுத்துருக்கா. ஒரு பிரபண்ண பாக கட்டிக்கணும், வாமபாகத்துல அக்ஷய பாத்திரத்தை மாட்டிக்கணும், நாமசூத்திரத்தை வாம கராங்குழி, அதாவது இடது கை கட்டவரண்ட நாமசூத்திரத்தை நம்ம எடுத்துண்டு அதை தரிச்சுண்டு நாம ஜபத்தை மட்டும் பண்ணிண்டு, இல்லைன்னா கீர்த்தனம் பண்ணிண்டு, வேற சொல்லு கேட்கப்படாது, வேற சொல் பேசப்படாது. அன்னைக்கு ஈஸ்வர சங்கல்பம் 4 கிரகத்துல என்ன அக்ஷய பாத்திரத்துல சமர்ப்பிக்கிறாளோ அதை கொண்டு அதையும் ஈஸ்வரனுக்கு நிவேதனம் பண்ணி அந்த பிரசாதத்துல ஜீவிக்கணுங்கிறது இன்னைக்கு பெரியவாள்லாம் நமக்கு பண்ணி கொடுத்துருக்கா. அந்த உஞ்சவர்த்தி ஃபார்மை பாகவத தர்மத்துக்கு தக்க பண்ணி கொடுத்துருக்கா. அக்காலத்தில் இருந்ததே வேற. எப்படின்னா கீழே செதறி இருக்கும் இல்லையா, வயல்ல நெற்போரை அடிப்பால் இல்லையா, அந்த நெற்போரை அடிக்கிறத கீழே செதறி இருக்கிற தானியங்களையோ இல்ல மூட்டை கட்டிட்டு வண்டியில எடுத்துட்டு போற சமயத்துல கீழே விழுந்த தானியத்தையோ ஈஸ்வர சங்கல்பம்னு எடுத்துட்டு வந்து ஜீவிக்கணும். இதுதான் உஞ்சவர்த்திங்கிறது. அப்ப கௌசல்யா சொல்றா, அப்படிதான் என் பிள்ளை ஜீவிக்கணுமா அப்படின்னு கதறி அழறா. இந்த கட்டத்தை அந்த பௌராணிகர் சொல்லிட்டு இருக்கார். உடனே இந்த இடத்துல சத்குரு சுவாமிகள் ஒரு பாவ ஆவேசத்துல அப்படி எழுந்தார். அந்த ஜென்மால பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்கு தான் அந்த அவதாரத்துல சமயம் இருந்தது, அவகாசம் இருந்தது. அம்மா உஞ்சவர்த்தி பண்ண சொன்னாலே அது எனக்கு தெரியாம போயிடுத்தே, இந்த அவதாரத்துல மாத்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுவேன், ஒரு நாள் தவறாமல் உஞ்சவர்த்தி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே கீழே பாவ ஆவேசத்துல அப்படி கீழே விழுந்துட்டார். எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுறா. விவாகம் ஆனதுக்கு அப்புறமா தான் ஒரு கிரகஸ்தன் தான் உஞ்சவர்த்தியை அனுஷ்டிக்கணும். கிரகஸ்த தர்மம் உஞ்சவர்த்திங்கிறது. சிலோஞ்சவர்த்தியா பரிதுஷ்ட சித்தா தர்மம் மகாந்தம் விரஜம் ஜுஷானஹான்னு பகவானே உஞ்சவர்த்தியினுடைய பெருமையை ஸ்ரீமத் பாகவதத்துல எடுத்து ரொம்ப ஆச்சரியமா பேசுறான். ஒரு கிரகஸ்தன் உஞ்சவர்த்தி பண்ணிண்டு என்னிடத்திலேயே சித்தத்தை சமர்ப்பிச்சு கதாசிரவண கீர்த்தனங்கள் பண்ணிண்டு அப்படி பாகவத தர்மத்துல அனுஷ்டிச்சென்று இருந்தானால் யோகிகளுக்கும் துர்லபமான என் பதத்தை அவன் அடைஞ்சுடுவான், பரமசாந்தி அடைஞ்சுடுவான் அப்படின்னு பகவான் சொல்றான். சத்குரு சுவாமிகள் ஆச்சரியமா உஞ்சவர்த்தி பண்ணுவார். அழகான பாகவதாளுக்கு உண்டான நியமத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் சத்குரு சுவாமிகள். எழுந்துட்ட உடனே பிராத்தஸ்மரணம், கஜேந்திர ஸ்துதி முதலிய பிராத்தஸ்மரணம் பண்ணணும். அப்புறம் விதிவத்தா ஸ்நானங்கள், அனுஷ்டானம், அதை முடிச்சுட்டு உஞ்சவர்த்தி. உஞ்சவர்த்தியில மகான்களுடைய கீர்த்தனங்களையோ இல்லை ஏக நாமத்தையோ அப்படியே சொல்லிட்டே உஞ்சவர்த்தி பண்ணிட்டு வந்து அப்புறம் உஞ்சவர்த்தியை கிடைச்ச அக்ஷதையை கொண்டு பாக்கம் பண்ணி விதிவத்தா பூஜை பண்ணி பகவானுக்கு அதை நிவேதனம் பண்ணணும். சாதுக்களுக்கு சந்தர்ப்பணம் பண்ணணும். பாகவத சேஷத்தை எடுத்துக்கணும். மத்தியான வேளையில நாமலேகனம் இல்ல முடிஞ்சா ஒரு பிரவச்சனம் பண்ணணும். சாயரக்ஷ ராகவ ராம ரகவ ராம ரகவ ராம ரகவ ராகவ ராம ரகவ ராம ரகவ ராம ரகவ திவ்யநாம சங்கீர்த்தனம் பண்ணணும். பகவான் ஒரு தீபத்துல ஆவாகனம் பண்ணியோ இல்ல பகவானுடைய பிரதிமையை எழுந்துருள பண்ணியோ பாகவதாள்லாம் மகான்களுடைய கீர்த்தனத்தை பாடி பிரதட்சிணம் பண்ணி மத்தியில ராசம் பாடி, அதாவது பகவான் ராசத்துக்கு வந்ததாகவும் பகவான் அந்தர்தானம் ஆனதாகவும் அப்புறம் கோபிகைகள்லாம் பாடின கோபிகா கீதத்தை பாடி பகவான திருப்பியும் ஆவிர்பவத்தை அந்த பகவானுடைய ஆவிர்பவத்தோட அவனுக்கு ராசோத்சவம் பண்ணி அப்புறம் பகவானை டோலோத்சவத்துக்கு ஆஸ்தானத்துல எழுந்தருள பண்ணணும். டோலோத்சவம் பாடி பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற சம்பிரதாயத்தை சத்குரு சுவாமிகள் கொண்டு வந்தார். ராத்திரி டோலோத்சவத்தோட பூர்த்தியாகும். இது பாகவதாளுக்கு நித்திய கர்மானுஷ்டானத்தை போல பண்ண வேண்டியது, கர்த்தவியம் நித்திய கர்மவது அப்படின்னுட்டார். இதுக்கு ஒரு கிரந்தமே பண்ணியிருக்கார். பாகவதாள்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சந்தேகத்வாந்த பாஸ்கரம் அப்படிங்கிற கிரந்தம் பண்ணியிருக்கார் சத்குரு சுவாமிகள். தன்னுடைய குலதெய்வமான ராகவன ஆராதனை பண்ணிண்டு பாகவத தர்மத்தை ஆச்சரியமா அனுஷ்டிச்சுட்டு சத்குரு சுவாமிகள் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு காலம் சத்குரு சுவாமிகளுக்கு அயோத்தி யாத்திரை பண்ணணும்னு தோணிச்சு. எப்படி அயோத்தியிலேருந்து ராகவன் ஒரு விஜய யாத்திரை பண்றாரோ
அதை போல இங்க சத்குரு சுவாமிகள் இங்கிருந்து அப்படியே கிளம்பி ராகவனை எழுந்துருள பண்ணிட்டு பல திவ்ய தேசங்கள்லாம் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு அயோத்திக்கு போலாம் அப்படிங்கிற சங்கல்பத்தோட கிளம்பினார். யாருக்கு தான் மகான்களை பிரிய முடியும்? துஷ்டாள்லாம் நம்ம கிட்டக்க கூடி துக்கத்தை கொடுப்பா, சாதுக்கள்லாம் பிரிஞ்சு துக்கத்தை கொடுப்பா அப்படின்னு பாகவதம் சொல்றது. துஷ்டாள்லாம் என்ன பண்ணுவானா, இங்கிருந்து வந்து நம்ம கிட்ட சேர்ந்து துக்கத்தை கொடுப்பா. சாதுக்கள்லாம் கொஞ்ச நாள் நம்மளோட உறவாடிட்டு சட்டுன்னு கிளம்பி துக்கத்தை கொடுப்பா. சத்குரு சுவாமிகள் கிளம்புறார். அன்னைக்கு அயோத்தியை விட்டு ராகவன் கிளம்புறதே என்ன துக்கத்தை அனுபவிச்சாலும் திருவிசநல்லூரே அழறது, பிரபோ நீங்க கிளம்பணுமா? ஒரு நாளும் உங்களுடைய பிரவச்சனமும் உங்களுடைய கீர்த்தனமும் எப்படி இருந்துச்சு? இப்படி கிளம்புறே இன்னும் எல்லோரும் அழுதா. சத்குரு சுவாமிகள் சொல்றார், ஒரு இடத்திலேயே தங்கிடுமா என்ன? ஒரு கங்கை போன்ற நதிகள்லாம் தங்கிடுத்தோனால் அப்புறம் கங்கைக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். அது எங்கிருந்தோ உற்பத்தி ஆகுது, எங்கேயோ பிரவகிச்சுட்டு வந்து சமுத்திரத்துல சேர்றதுன்னா அந்த பாதம் முழுக்க இருக்கிற அத்தனை பேரையும் பாவனம் பண்றது. அது போலதான் சாதுக்கள் சரித்திரமும். எங்கேயோ அவதாரம் பண்ணுவா, எங்கேயோ ஒரு இடத்துல பகவானோட கலப்பா, அந்த சரித்திரத்துல எத்தனை பேரோட அவளுக்கு சம்பந்தம் இருக்கோ அத்தனை பேரையும் கரையை தீண்டே போயிடுவா. ஹரிகுணமணிமய சரமுடுகளமுடோவில் பக்த கோவிலது செலுவிதோ செலுவிதோ கருணக அப்படி போற போக்குல யாரெல்லாம் கட்டாட்சம் பண்ணுவாளோ அவளெல்லாம் கரையத்தீண்டு போயிடுவான்னு கீர்த்தனம். சத்குரு சுவாமிகள் அயோத்திக்கு போற வழியில தாளப்பாக்கம்ங்கிற கிராமத்துல தங்குறார். இது திருப்பதிக்கு பக்கத்துல இருக்கிற கிராமம். அன்னமையா அவதாரம் பண்ணின கிராமம். அவருடைய பேரன் சின்னையா இவாள்லாம் பல கீர்த்தனங்கள் பண்ணியிருக்கா. இதுதான் நமக்கு இன்னைக்கு தோடையமங்கலத்துல இருந்து ஆரம்பிச்சு அவ கீர்த்தனங்கள் பல இடங்கள்ல நமக்கு சேர்த்திருக்கார் சத்குரு சுவாமிகள். பிரத்யேகமா வசந்த கேளிக்கை பவ்வளிம்பெல்லாம் இவா கீர்த்தனங்கள், அன்னமையா சின்னையா பண்ணின கீர்த்தனங்கள். அது ஒரு பாகவத கிராமம். அதுவும் பல தேசத்திலிருந்து பாகவதாலாம் திருப்பதி யாத்திரை போறவாள்லாம் இங்க வந்து தங்கிட்டு இங்க நிறைய கீர்த்தனங்கள்லாம் பண்ணிட்டு அப்புறம் இங்கிருந்து திருப்பதிக்கு போவா. சத்குரு சுவாமிகள் பார்க்கிறார், பல பிரதேசங்கள்ல இருந்து வரா சாதுக்கள். அதனால கரும்பு தின்ன கூலியா என்ன, அபங்கங்கள் கேட்கறது, அஷ்டதாசர்கள் கேட்கறது, அங்க பக்கம் பார்த்தா மீரா கீர்த்தனம், இந்த பக்கம் பார்த்தா கபீர்தாசர் கீர்த்தனம். இவ்வளவு கீர்த்தனங்களும் பார்த்தார். ஒரு கீர்த்தனமா சேகரம் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு புஷ்பத்திலிருந்து எப்படி ஒரு வண்டு போய் அந்த மகரந்தத்தை கிரகிக்குமோ அது போல. அப்படிதான் சாது லட்சணம் சொல்லப்படுறது. பாகவதத்திலே 24 குருல வண்டு ஒரு குரு அப்படின்னு சொல்றார் இல்லையா? காரணம் என்னன்னா, எந்த புஷ்பத்திலிருந்து எதெல்லாம் மகரந்தம் இருக்கோ அந்த மகரந்தத்தை போய் எடுத்துக்கணும். அது போல சாரத்தை கிரகிப்பா சாதுக்கள். இத்தனை கீர்த்தனங்களையும் அப்படியே தொகுத்துண்டே வந்தார். ஜெயதேவரோட அஷ்டபதி, ராமதாசர் கீர்த்தனம், புரந்தரதாசர் கீர்த்தனம், அந்த மகாராஷ்டிர கீர்த்தனம், அபங்கங்கள் எல்லாம் சேர்ந்தா அது ஒரு அழகான புஷ்பஹாரமா ஆச்சு. மேல அயோத்தி யாத்திரை கிளம்பணும். இங்கேயே பல நாள் தங்கி விட்டார். இதுக்கு மேல யாத்திரை கிளம்பணும்னு சங்கல்பிச்சுன்னு இருக்கிறதே அன்னைக்கு ராத்திரி போதேந்திராள் சொப்னத்துல பஜரே மானச போதேந்திர யோகீந்திரம் भजन पराशय क्लादन चलो भजरे मानस बोधेन्द्र योगेन्द्रम निजगति निश्चय जितवरणेन्द्रम यतिवरमानंद पीयूष सान्द्रम भजरे मानस बोधेन्द्र योगेन्द्र மன்மதகோட்டி மனோகர ரூபம் மஞ்சுள சூத்திரகரம் ஜிததாபம் உன்மதவாதி வச்சோதி துராபம் ஊர்த்வபுண்ட்ராங்கித பாலம் அபாபம் பஜரே மானச போதே. என்ன பதம் அதெல்லாம்! மன்மதகோட்டி மனோகர ரூபம் எல்லா பாகவதாலும் பாடுவாத. அவர் ஏதோ ஒரு முண்டனம் பண்ணிட்டு கையில தண்டம் வச்சுட்டு இப்படி ஒரு சின்முத்திரை காண்பிச்சுன்னு அப்படி உட்காந்துருப்பார். நீங்க என்ன சார், ஒரு மன்மதனுடைய அழகே மனசை உண்டுலேன்னு பண்ணிடும். மன்மத கோட்டி மனோகர ரூபம்ங்கிறே நிஜமா போதேந்திராள் அப்படிதான் இருப்பாரு. இல்ல ஏதோ சும்மா ஏதோ குருவை கொண்டாடணுங்கிறதுக்காக அப்படி பாடியிருக்காள். இதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு மன்மதனோ கோட்டி மன்மதனோ அவனால மனசை கலக்கத்தான் முடியும். மனசை மதனம் பண்றவனுக்கு மன்மதன் பேரு. மன்மத கோட்டி மனோகர ரூபம்னா என்ன அர்த்தம்னா, கோட்டி மன்மதன் வந்தாலும் அவன் சுபாவம் மனசை கலக்கிறது தான், அடக்கிறது இல்லை. எத்தனை மன்மதன் வந்தாலும் நம்ம சித்தத்தை அடக்க முடியாது, கிளப்பி தான் விட முடியும். ஆனா போதேந்திராளுடைய ஒரு ரூபம் உன் சித்தத்தை கச்சிப்புன்னு ராமநாமத்துல ஒடுக்கிடும். அதனால மன்மத கோட்டி மனோகர ரூபம். இங்க கோட்டிங்கிறது ஒரு உபச்சாரம் தான். இது மனசை கலப்புற ரூபம் இல்ல, மனசை அடக்கிற ரூபம். ஏன்னா கோட்டி மன்மதன் வந்தாலும் மனசை அடக்க முடியாது, அவனுக்கு அந்த சக்தி கிடையாது. ஆனா இந்த ரூபம் என்ன பண்ணும்னா, கோட்டி மன்மதனால ஆகாதது அது பண்ணும், உன் சித்தத்தை ஒடுக்கும்.
அதனால கோட்டிங்கிறது கூட ஒரு உபச்சாரம் தான். எத்தனை இந்த மனசு அடங்கறதுல இருக்கிற ஒரு அழகு மனசு கிளம்புறதே இல்லை. பிண்ட விகாரத்தை கண்டு வேணா மனசு கிளம்பும், எதை கண்டு மனசு அடங்கும் சொல்லுங்க பார்க்கலாம். உடம்புல இருக்கிற புஷ்டியை பார்த்து தானே மனசு கிளம்பும். இந்த சதப்பிண்டம் காமத்தை தூண்டும், எது மனசை அடக்கும்? பதில் உண்டா அதுக்கு? சின்மயமான ரூபத்தை கண்டாதான் மனசு அடங்கும். அது சின்மயம், அது பிண்ட விகாரம் அல்ல, ஜோதி. அதனால 1000 மன்மதன் வந்தாலும் சித்தத்தை கலப்ப முடியுமே தவிர அடக்க முடியாது. என்ன பதம் அதெல்லாம்? மன்மத கோட்டி மனோகர ரூபம். சும்மா சகஜமா பாடிடுறோம் நம்ம எல்லாம். கான்டம்ப்ளேட் பண்ணி பார்த்தா அது போதும் நமக்கு போதேந்திராள் தியானத்துக்கு. போதேந்திராள் வந்து சத்குரு சுவாமிகளை பிரேரணை பண்றார். நீ அயோத்தி யாத்திரைக்கு போக வேண்டாம், திருப்பியும் திருவிசநல்லூரே போயிடு. திவ்யமான ஆக்ஞை. 3 காரியம் பாக்கி இருக்கு உனக்கு, உன்னுடைய அவதார காரியம். ஒன்று, என்னுடைய அதிஷ்டானத்தை பிரசித்தி பண்ணணும். ஏன்னா அதிஷ்டானம் காவிரி கடியில் இருக்கு. அந்த அதிஷ்டானம் இருந்த இடம் தெரியாமல் அடுத்து இன்னைக்கு கோவிந்தபுரத்தில் போய் சேவிக்கிறோமே போதேந்திராள் அதிஷ்டானம், சத்குரு சுவாமிகளுடைய பரமகிருபை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தா அந்த அதிஷ்டானத்தை. இன்னொன்னு, எல்லா ஜனங்களுக்கும் பாத்திரம் இல்லாதபடி நாமத்தை வாரி வழங்கு. ஏன்னா கிம் ஜபன் முச்சதே ஜந்துஹு ஜன்ம சம்சார பந்தனாத். இங்க கேள்வி எப்படின்னா, மனுஷன் கரையறதுக்கு என்ன வழி, தேவன் கரையறதுக்கு என்ன வழி, கந்தர்வன் கரையறதுக்கு என்ன வழி, மிருகம் கரையறதுக்கு என்ன வழின்னு கேள்வி இல்லை. பிறந்தவாள்லாம் கரையறதுக்கு என்ன வழி, இதுதான் கேள்வியே. ஜந்துஹுனா ஜனிச்சதெல்லாம் ஜந்து. அத்தனை பேர் ராமநாமத்தால கரையிடுவா, அதுதான் பதில் இதுக்கு. அதனால பாத்திரம் இல்லாதபடி நாமசூத்திரம் கொடு, எல்லோருக்கும் நாமத்தை உபதேசம் பண்ணு. இன்னொன்னு, நாம சித்தாந்த கிரந்தங்கள், ஐயாவாள் போதேந்திராள் பண்ண கிரந்தங்கள்லாம் யாரோ பாகவதாள் ஆத்துல எல்லாம் ஓலச்சுவடியா அதுவும் செல்லரிச்சு போய் கிடக்கு. அந்த கிரந்தங்களை திருப்பியும் லோகத்துக்கு கொண்டு வந்து அதை பிரச்சாரத்துக்கு கொண்டு வரணும். நாமத்தை உபதேசம் பண்ணணும். போதேந்திராளுடைய அதிஷ்டானத்தை எடுத்து அதை வந்து நமக்கு வந்து அதை புனருத்தாரணம் பண்ணணும். அப்படிங்கிற 3 முக்கியமான பிரேரணை போதேந்திராள் பண்ணினா உடனே சத்குரு சுவாமிகள் புலகிதராக மேனி செலுத்த ஆனந்த பாஷ்பம் விட்டு குரு கிருபை தனக்கு சித்திச்சுதே அப்படிங்கிற பரம சந்தோஷத்தோட திருப்பியும் மருதாநல்லூருக்கு வந்துட்டார். அதடே பரபிரம்மணி அதி பிரீதிக மதனாந்தக புரமுன ஸ்திதுடே நலகோனி பதிபுல ரோஜின அதடே பரபிரம்மணி மதிலோனுதினமுலு கணுடி. சாட்சாத் பரபிரம்மம் உஞ்சவர்த்தி பண்ணிண்டு, பூஜை பண்ணிண்டு, பிரவச்சனம் பண்ணிண்டு, கீர்த்தனம் பண்ணிண்டு, அந்த பரபிரம்மம் மருதாநல்லூர்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கே பார்த்தேளோ அப்படிங்கிறது. இது பாலகணேசன்கிற ஒரு பரம பக்தர் பண்ணின கீர்த்தனம். சங்கதீர்ச்சி ஸ்ரீ கணேசுனி சங்கடமூல. இதுக்கு ஒரு சம்பவம் உண்டு. சத்குரு சுவாமிகள் பரம பாகவதாளோட திப்பிராஜபுரம்ங்கிற கிராமம், இதெல்லாம் மருதாநல்லூருக்கு பக்கத்திலே இருக்கு. மன்னார்குடி டு கும்பகோணம் ரூட் இதெல்லாம். திப்பிராஜபுரத்தில் ஒரு ராதா கல்யாண உற்சவம். அங்கே சத்குரு சுவாமிகள் பாகவதாள் எப்பவுமே 100 பாகவதாள் கூட தான் இருப்பார். உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இப்படியே வந்துட்டு இருக்கார். இந்த பாலகணேசன்கிறவருக்கு அப்போ ஒரு அஜ்ஞானம், அவருக்கு தெரியல, இதனுடைய பெருமை எல்லாம் புரியல, சத்குரு சுவாமிகள் யாருங்கிறது தெரியல. அந்த அக்ரஹாரத்தில் இப்படி கால் நீட்டின்னு படுத்துட்டு இருக்கார். இதோ ராத்து திண்ணையில என்ன சத்குரு சுவாமிகள், என்ன பஜனை, என்ன ராதா கல்யாணம், இப்படி பேசுறவாள்லாம் உண்டு இல்லையா? அது இந்த நாள் அந்த நாள்ல கேட்கவே வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் இழப்பம். அந்த நாள்ல ரொம்ப வேதத்துக்கும் சாஸ்திரங்களுக்கும் மட்டுமே பிராதானியம் இருந்த காலம். அதனால இதெல்லாம் என்ன அப்படின்பா, இது புரியல அவருக்கு. எல்லாரும் சொல்றா, சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தியே சத்குரு சுவாமிகள், அவர் வந்து நரரூபம் தரிச்சுட்டு இங்க பாகவத தர்மத்தை உத்தாரணம் பண்றதுக்காக வந்திருக்கார். அப்படி ஸ்வர்ண விக்கிரகம் சத்குரு சுவாமிகள் வந்தா வடுவூர் ராமன் நடந்து வராரோ உஞ்சவர்த்தி பண்ணிட்டுன்னு தோணும் நமக்கு. திலைவளா ராமரே வராரோ, நம்ம கும்பகோண ராமசுவாமியே வராரோ, அப்படி இருக்கும் சத்குரு சுவாமிகளுடைய உஞ்சவர்த்தி. இப்படி வரத்தை நீ கால் நீட்டின்னு படுத்துட்டு இருக்கேன், அவ வந்தா வரட்டுமே அப்படின்னு இவர் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கார். என்ன ஆச்சு அப்படின்னுட்டா, பாகவதாள்லாம் அந்த பக்கமா பஜனை பண்ணிட்டு போறதே சத்குரு சுவாமிகள் ஒரு கேதத்தோட பாக்குறார். தன்னை அவமானப்படுத்துறாங்கிறதுனால இல்ல, பரம பாகவதாள் வரத்தை இப்படி கால் நீட்டின்னு படுத்துட்டு இருக்காரு. அந்த கேதம் என்னாச்சுன்னா ஒரு பெரிய வைத்த வலியா வந்தது அவருக்கு, இந்த பாலகணேசனுக்கு. தாங்க முடியாத வைத்த வலியை சத்குரு சுவாமிகள் சரணத்துல போய் விழுந்தார். பெரிய அபச்சாரப்பட்டுட்டேனே பிரபு, நீங்க தான் கிருப பண்ணணும்னு கேட்டுண்டார். பரம பாகவதாளுடைய சரண தீர்த்தத்தை எடுத்துக்கோ, வைத்த வலி போயிடும். அங்க இருக்கிற அத்தனை பாகவதாளுக்கும் பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டார், வைத்த வலி போச்சு. மருதாநல்லூர்ல எழுந்தொருளி குருநாதால் ஆக்கியம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுனால நேரா கோவிந்தபுரம் போயிட்டார். 9 நாட்கள் ராமநாம நிஷ்டையிலேயே இருந்தார்.
குருநாதரே எனக்கு காண்பிச்சு கொடுக்கட்டும், எந்த இடத்துல சமாதி கொண்டிருக்காருன்னு காண்பிச்சு கொடுக்கட்டும்னு உட்காண்டார். ஏன்னா போதேந்திரால் ஜீவ சமாதிக்குள்ள பிரவேசிச்சார். அப்போ ஒரு பிருந்தாவனம் எழுப்பினா நதியினுடைய போக்கு மாறிண்டே இருக்கும் இல்லையா, காவிரியில வெள்ளம் வந்து இந்த சமாதி ஜலத்துக்கு அடியில போயிடுச்சு. அப்புறம் இருந்த இடம் தெரியல. 9 நாட்கள் பூர்ண நிஷ்டையில இருந்தும் அவருக்கு அந்த இடம் தெரியல. சத்குரு சுவாமிகளுக்கு தன்னுடைய கையையும் காலையும் கட்டிண்டார். அப்படியே அந்த காவிரி தீரத்துல உருண்டு போறார் சத்குரு சுவாமிகள். குருநாதாள் எங்க சாநித்தியத்தோட இருக்காளோ அங்க ராம நாம துவனி கேட்கும். ஏன்னா இன்னைக்கும் தாரக நாமத்தை அப்படி கர்ஜிச்சுண்டு போதேந்திராள் உட்கார்ந்துருக்கா. இன்னைக்கும் நல்ல மனோலயத்தோட நம்ம நாம ஜபம் பண்ணினோம்னா அங்க போய் ஒரு 2-3 நாள் தங்கி பூர்ணமா ராமநாம நிஷ்டையில நம்ம மனசு லயிச்சுதானால் போதேந்திராள் சஞ்சாரம் பண்றதெல்லாம் கூட தெரியும். பல பேருக்கு தரிசனம் இருக்கு. போதேந்திராள் நாம ஜபம் பண்ற நாம துவனி காதுல விழும். பூர்ண சாநித்தியத்தோட அவ சாநித்தியம் தான் நடத்துறது எல்லாத்தையுமே. இன்னைக்கு அத்தனையும் நாமஜபம் நடக்கிறது, அவ்வளவு கீர்த்தனை நடக்கிறது, பாகவதாலாம் சந்தோஷமா இருக்கா. பாகவத தர்மம் தழைக்கிறதுனா அங்க உட்காண்டதுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுதான் நடத்துறது. அதனால அப்படியே உருண்டு போறதே ஒரு இடத்துல ராம ராம ராமனு கர்ஜனை கேட்டது. குருதேவா இங்கதான் இருக்கேளா அப்படின்னு ஆனந்த பாஷ்பம் விட்டார், மேனி சிலிர்த்தார். அந்த சமயத்துல தஞ்சாவூரை ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தவர் சர்போஜி மகாராஜா. மகாராஷ்டிர ராஜா கழிவாள்லாம் இங்க வந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தா. சர்போஜி மகாராஜாவை பார்க்கறதுக்கு சத்குரு சுவாமிகள் தஞ்சாவூர் கிளம்பினார் பரிவாரத்தோட. இன்னைக்கு தஞ்சாவூர் போனோம்னா பாபாஜி மட்டம்னு ஒரு மட்டம் உண்டு, சமர்த்தரால ஏற்படுத்தப்பட்ட மட்டம். அங்க போய் இப்படி நிஷ்டையில உட்காந்துருக்கார். காலம்பர பொழுது புலர்ந்து ராஜாவை போய் பார்க்கலாம். ஏன்னா அவன் தான் காவிரியை திருப்பி விட்டு இந்த இடத்த மேடுபடுத்தி இந்த அதிஷ்டானத்தை புனருத்தாரணம் பண்ணணும். காவிரி ஓடின்னு இருக்கு மேல. இப்ப நம்ம பார்த்தோம்னா அந்த வீர சோழன் வந்து இப்படி வந்து அப்புறம் இப்படி வளைஞ்சு ஓடும். இந்த சமாதி இப்படி மேடுபடுத்தி இன்னைக்கு புனருத்தாரணம் பண்ணி கொடுத்துருக்கார். அந்த ராஜா பண்ணின கைங்கரியம் அது. இவர் இப்படி உட்கார்ந்துருக்கார் இல்லையா, அந்த ராஜாவோட சொப்பனத்துல ஹனுமான் போய் சொல்றார். சர்போஜி மகாராஜா சொப்பனத்துல என் பிரபு ராமச்சந்திரன் சத்குரு சுவாமிகளா வந்து இந்த பாபாஜி மடத்துல உன்னை எதிர்பார்த்துன்னு உட்கார்ந்துருக்கார். அவர் வர வரைக்கும் நீ உட்கார்ந்துருப்பியா, நீ போய் அவரோட சரணத்துல விழு அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்லவே சர்போஜி மகாராஜா ஓடோடி வரார். வந்து பார்த்துட்டார். அப்படி இருக்கார் சத்குரு சுவாமிகள். தேஜசாப்ஜ ஹித கரதுல்யம் திவ்ய பவ்ய குண பரிபூர்ணம் ராஜசேகரம் இவஸ்திதம் அகிலோத்தரண நிமித்தம்னு அப்படி சத்குரு சுவாமிகள் இருக்கிற அழக பார்த்தார். பிரபு ராகவனே அப்படின்னு தெரிஞ்சுண்டார். இந்த விழுந்து சேவிச்சார். சத்குரு சுவாமிகள்கிட்ட அடியேன் என்ன கைங்கரியம் பண்ணணும்னு கேட்டார். சத்குரு சுவாமிகள் சொன்னார், நதியை திருப்பி விட்டு போதேந்திராளுடைய அதிஷ்டானத்தை மேடுபடுத்தி எல்லோரும் வந்து சேவிக்கும்படியா குருநாதாளுடைய அதிஷ்டானத்தை பண்ணணும்னார். அன்னைக்கு ராமருக்காக சுக்ரீவன் எப்படி வானர சைன்யத்தோட ஒரு சேது பந்தனம் பண்ணினானோ, பெரியவாள்லாம் அப்படிதான் சொல்லுவா. இங்க பிரத்யக்ஷ ராமர் சத்குரு சுவாமிகள் அப்படி பார்த்துட்டு இருக்கார். இவன் சுக்ரீவனை போல தன்னுடைய சைன்யத்தை கூட்டின்னு வந்து அந்த ராஜா அந்த வீர சோழன் அப்படி திருப்பி விட்டு இந்த அதிஷ்டானத்தை இன்னைக்கு புனருத்தாரணம் பண்ணி இன்னைக்கு நம்ம எல்லாம் போய் சேவிக்கும்படியா நம்ம குருநாதாளுடைய அதிஷ்டானத்தை பண்ணி கொடுத்த ஒரு பெருமை சத்குரு சுவாமிகளுக்கு உண்டு. அப்படி ரொம்ப ஆச்சரியமா சத்குரு சுவாமிகளுடைய ரூபத்தை ஒரு சிஷ்யன் வர்ணிக்கிறான். யஸ்யாங்கம் கனகாபகாம சத்ருஷம் பாலம் திரிபுண்டாங்கிதம் ஸ்ரீ ரகுநாத நாம சுதயா பியத்ர அசகிருதய சேதசி அம்புஜலோச்சனோ யதுபதி கேலத்யலம் பிரதய தம் வெங்கடராம தேசிகவரம் சர்வாத்மனாம் பஜே. சத்குரு சுவாமிகளுடைய ரூபம் எப்படியோ அப்படிதான் பாகவத தர்மமும். பாகவத தர்மம் வேற இல்ல, அவர் வேற இல்ல. இந்த பாகவத தர்மத்துல இந்த பஜன சம்பிரதாயத்துக்கு இருக்கிற ஒரு அழகு என்னன்னா, ஆரம்பத்திலேயே இதை தான் சொன்னேன், இதுல பேதமே இல்லை. ஹரிகீர்த்தனம் தான் நியூக்ளியஸ். ஆனா ஹரகீர்த்தனமும் உண்டு, தேவதா தியானமும் உண்டு, எல்லா பாஷைகளும் உண்டு, எல்லா பிரதேச பக்தியும் உண்டு. ஆனா நியூக்ளியஸ் ஹரிபக்தி. அது அலங்காரம் பண்ணியிருக்கிற விதம் இது எதையுமே தள்ளாது. ஹரிபக்தி முக்கியமா, ஹரிபக்தினா ஹரபக்தி கிடையாது என்ன இல்லையா? முதல்ல திவநாம ஆரம்பிக்கிறதையே சங்கர சம்போ சங்கர சம்போ சங்கர சம்போ சங்கர சங்கர சம்போ சங்கர சம்போ சங்கர சம்போ சங்கர. திவ்யநாமம் முடியறது சந்திரமோளே ஹர 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 சந்திரமோளே சந்திரமோளே ஹர 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 சந்திரமோளே. திவ்யநாமம் முடியறதையும் சிவகீர்த்தனம் தான், திவ்யநாமம் ஆரம்பிக்கிறதையும் சிவகீர்த்தனம். அஷ்டபதி பாடி நாராயண தீர்த்தருடைய தரங்கத்தை பாடினா அடுத்தது பஞ்சபதி, பஞ்சபதியிலேயே ஒரு சிவகீர்த்தனம் பாடி ஆனோம்.
எங்கேயும் எதையுமே தள்ளல. ஒரு தேவதா தியானம்னு திவ்யநாமத்துக்கு முன்னாடி சர்வ தேவதைகளே ஆஹ்வானம் பண்ணுவா. ஏன்னா எவ்வளவு பாகவதாள் வரானா அதுக்கு முன்னாடி அவ்வளவு தேவதைகளும் தூடுறாளாம் ஹரிகீர்த்தனத்துக்கு. அத அவர் கொண்டு போயிருக்கிற விதம் அப்படிதான். யாரையும் தள்ளுறதுக்கு இல்லைங்க. யாராவது ஒரு பரம வைஷ்ணவர் பஜனைக்கு வந்தாருன்னா ஒரு பாசுரம் பாடுமே, ஒரு யாராவது ஒரு ஓதுவார் வந்திருக்காருன்னா ஒரு தேவாரம் பாடுங்களேன், ஒரு சிவகீர்த்தனம் பாடுங்களேன். நம்ம கன்னடத்துல இருந்து வந்திருக்கோம் சார், ஒரு தாசர் பதம் பாடுங்களேன். நாங்கெல்லாம் ஆந்திரா, ஒரு ராமதாசர் பாடுங்களேன். நான் கொஞ்சம் நன்னா சங்கீதங்கள், ஒரு தியாகராஜர் பாடுங்களேன். அத்தனை பேருக்கு இடம் உண்டு. ஏன்னா முடிவு என்ன அப்படின்னு விட்டா அத்தனை பேர் வாக்குலையும் ஹரிநாமா வரணும். அதுதான் விஷயம். அங்கே உனக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் ஒரு சாமகிரி எடுத்துட்டு வா. பஜனைக்கு எல்லாரும் என்னென்னலாம் முடியுமோ எடுத்துட்டு வாங்கோ. அத்தனை பேரும் அது அத்தனையும் போட்டு ஒரு அழகான சமையல், அதுதான் ஹரிகீர்த்தனம். அத்தனை பேருக்கு விதரணம் பண்றது. இதுதான் நம்ம பஜனை சம்பிரதாயம். அதை கொண்டாடுறது தான் அது. இந்த விழாங்கிறது அதை கொண்டு we are celebrating, we are reveling in it. எல்லாத்துக்கும் இடம் உண்டுங்க. ஏன்னா ஹரிபக்திங்கிறது அவ்வளோ விஷாலம், ஆகாசத்தை விட பெருசு. அவன் எப்படியோ அப்படிதான் அவனுடைய பாட்டும் அந்த வழியும் அப்படிதான் இருக்கு. சத்குரு சுவாமிகள் இப்படி ஆச்சரியமா இந்த சம்பிரதாய ஹாரத்தை தொடுத்தார். அந்த ராஜா பார்த்தான், நான் ஒரு சக்கரவர்த்தினா நீங்க ஒரு சக்கரவர்த்தி இல்லையா அப்படின்னு தன்னுடைய சத்திர சாமராதிகள் எல்லாம் சத்குரு சுவாமிகளுக்கு சமர்ப்பிச்சு, சத்குரு சுவாமிகள் சத்திர சாமர உபச்சாரங்களோட வர இந்த ராஜா பக்கத்துல சாமரம் போட்டுண்டு வரான். அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு சமயம் சத்குரு சுவாமிகள் அவருடைய யோக பிரபாவம், ஒரு சத்குரு சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒருத்தர் மருதானல்லூர் வரார். வந்து பார்த்தா சத்குரு சுவாமிகள் ஏதோ ஒரு தெருவில் கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். அந்த மருதானல்லூருடைய ஊர்கோடியில் இருக்கிற ஒரு தெரு. அங்கே பார்த்துட்டோம், அங்கே இருக்காரே சத்குரு சுவாமிகள். நம்ம போய் கை காலெல்லாம் அலமிண்டு நெத்தி கட்டுண்டு சட்டுன்னு போய் அவரை சேவிச்சு விடலாம்னு இவர் வந்து தன்னுடைய ஜாகைக்கு வந்து கை கால் அலமிண்டு நெத்தி கட்டுண்டு வரத்தை இந்த தெருவில் பஜனை பண்ணிட்டு இருக்கார். என்னடா அது இப்பதானே அங்கே பார்த்தோம் பெரிய பஜனை, அதுக்குள்ளே இங்கே வந்து இருப்பாரா சத்குரு சுவாமிகள் அப்படின்னு அங்கே ஓடி பார்த்தா அங்கேயும் பஜனை பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா ஒரே சமயத்தில் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இங்கேதான் அங்கதான் அப்படின்னு இல்லாதபடி எங்கேயும் இல்லையா, எல்லா இடங்கள்லையும் பாத்திரம் இல்லாதபடி சத்குரு சுவாமிகளுடைய அன்னைக்கு கிருஷ்ணன் எப்படி வந்து அத்தனை பேருக்கும் அவ்வளோ ரூபத்தை எடுத்துட்டு ராசத்துல இருந்தானோ அதை போல இங்கேயும் பஜனை பண்றார் அங்கேயும் பஜனை பண்றார் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான பிரபாவம் இல்லையா. எப்பவுமே நெத்தியில திரிபுண்டம், வாக்குல ராமநாமம், ஹிருதயத்துல ராதாகிருஷ்ண தியானம். முதல்ல உனக்கு உலக விஷயத்துல வைராக்கியம் வரணும், அதுக்கு தான் திரிபுண்டம். அது வந்துடுத்துனாலே அப்புறம் என்ன ஆயிடும்னா தார்மீகமா வாழணும், பகவானுக்கு சம்மதமா வாழணுமேங்கிற எண்ணம் வரும். அதுதான் ராமநாமா இல்லையா, அதுதான் ராம பக்தி. எப்ப அந்த பக்தி கணியறதோ அப்ப அந்த பக்தி ரசமாயி அப்புறம் என்ன ஆயிடும்னா அப்புறம் அஷ்டபதி பாடணும், அப்புறம் ராதாகிருஷ்ண யுகலத்தை ரசிக்கணும் இல்லையா. அப்படிங்கிற மாதுரிய ரசம் ஹிருதயத்துல கிரகிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் திரிபுண்டம், வாக்குல ராமநாமா, ஹிருதயத்துல ராதாகிருஷ்ண யுகலம். இதுதான் பாகவத தர்மம். பாகவத தர்மம் நமக்கு அப்படி வைராக்கியத்தை கொடுக்கும், அப்புறம் அப்படி பக்தியை உண்டு பண்ணும். அந்த பக்தியை அகண்ட ரசமா பண்ணிடும். பாகவத தர்மம் எப்படி இருக்கோ அப்படிதான் சத்குரு சுவாமிகளுடைய ஸ்வரூபமும் இருக்கு. இது ஒரு பரம பக்தனுக்கு உபதேசம் பண்ணினார். அவனே பண்ணின ஸ்லோகம் தான் யஸ்யாங்கம் கனகாப காம சுதர்ஷம் பாலம் திரிபுண்ட்ராங்கிதம் அப்படிங்கிற ஆச்சரியமான ஸ்லோகம். ஒரு சமயம் சத்குரு சுவாமிகள் தஞ்சாவூர்ல இருக்கிற ராஜாவை பார்த்துட்டு திருவையார் வந்து கபிஸ்தலம் வழியா அப்படி வந்துட்டு இருக்கார். அதுக்குள்ள மருதானூர்ல இருந்து ஒரு பிராமணன் ஓடி போய் சத்குரு சுவாமிகள்கிட்ட கதறி அழறான், உங்க பத்னி ஜானகி அம்மா வந்து ராமச்சரணத்தை அடைஞ்சுட்டா. யாருமே கதறிதானே அழுவ. சத்குரு சுவாமிகள் ஆனந்தமா கீர்த்தனம் பண்ணினார். ஆஹா, எனக்கு முன்னாடி சாக்கேத தாமத்தை அடைஞ்சுட்டாளா, எனக்கு முன்னாடி ராமச்சரணத்தை அடைஞ்சுட்டாளா, என்ன முந்திட்டாளா, என்ன விஞ்சுட்டாளா அப்படின்னு ஆனந்தமா கீர்த்தனம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. இப்படி ஆச்சரியமான பல சம்பவங்கள் சத்குரு சுவாமிகளுடைய சரித்திரத்தில் இன்னைக்கு எத்கிஞ்சித்து அவளை ஸ்மரிச்சுக்கிறதுக்காக அனுபவிக்கிறோம். இப்படியே ஒரு நாள் தஞ்சாவூர் ராஜாவை பார்த்துட்டு பக்தாளோட புடைசூழ அப்படியே வந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஆடுதுறைங்கிற க்ஷேத்திரம் நமக்கு தெரியுங்க, நமக்கு இந்த கோவிந்தபுரம் பக்கத்தில் தான். இங்கே ஜெகத்ரக்ஷக பெருமாள் சந்நிதின்னு ஒரு சந்நிதி. சாயங்காலம் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு பாகவதாளையெல்லாம் பஜனை பண்ணும்படியா சொன்னார். சத்குரு சுவாமிகள் ஆனந்தமாக பஜனையில் நிருத்தியம் பண்ணின்றபடியே ஒரு ஜோதியா மாறி ஆடுதுறையில் அந்த ஜெகத்ரக்ஷக பெருமாளோட சத்குரு சுவாமிகள் சொல்றார், பகவான் வந்து வைகுண்டத்திலிருந்து விமானத்தை அனுப்பிச்சுட்டான், இதோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டே துகாராம் எப்படி கிளம்பினாரோ அதை போல பகவானோட அபிநமா கலந்துட்டார் இல்லையா. இதுதானே ராஜமார்க்கம். தியாகராஜர் அதைத்தான் சொல்றார், சிக்கனி பாலும் மீகடை உண்டக சீயனு கங்காசாகர மேலே.
ஏதோ நான் தீர்த்தத்துக்கு போறேன், க்ஷேத்ராடனம் போறேன்னு கிளம்பாதே. சிக்கனி பாலும் இல்லையா, தெள்ளத்தை விட்டாத அமிர்தமா உன்னுடைய நாமமும் உன் ரூபமும் உன் குணங்களும் இருக்கிறதே இல்லையா, அதை பாடுறதுக்கும் பிரயாசப்பட வேண்டாம். இத்தனை மகான்களுடைய கீர்த்தனமும் இருக்கிறதே. உட்காண்ட இடத்துல ஸ்தானே ஸ்திதாக அப்படின்னு இருந்தபடி கீர்த்தனம் பண்ணிட்டு சிரவணம் பண்ணிட்டு சிந்தனம் பண்ணிட்டு அடைஞ்சு விடலாமே. ஒரு சாமானை எடுக்கிறது கூட இப்படி எடுக்கிறதுக்குன்னு ஒரு பிரயாசம் உண்டு, அது கூட நமக்கெல்லாம் கிடையாது. கீர்த்தனம் கேட்கறதுக்கும் சிரவணம் பண்றதுக்கும் பாடுறதுக்கும் என்ன பிரயாசம் இருக்கு இல்லையா? யாராவது கரும்பு திங்கிறதுக்கு கூலியும் கொடுப்பாளா என்ன இல்லையா? இதுவே அமிர்தம். முகுரஹோரசிகா புவி பாவு கஹானி, இதையே ஆஸ்வதிச்சு அப்புறம் இந்த ரசத்துல இதோட கலந்து கரைஞ்சு போயிட வேண்டியதுதான். அப்படி ஒரு மார்க்கம். அப்படிப்பட்ட நமக்கு 3 முக்கியமான குரு மணிகளில் ஒரு மணி, ஒரு நாயக மணி நமக்கு இப்படி அழகா இந்த நாம ஜபத்தையே கீர்த்தனம்னு நமக்கு இப்படி ஆச்சரியமான ஒரு பத்ததியா நமக்கு பண்ணி கொடுத்துருக்கார். இந்த ஒரு ஆச்சரியமான சதஸ் நம்ம பாகவதர் கல்யாணராம் பாகவதர் பெரிய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். எங்கேயும் போய் இந்த நாமத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு அத்தனை பேருக்கு பஜனையில் அப்படி ஒரு ருச்சி இல்லையா? இன்னைக்கு இத்தனை பாகவதால் குழந்தைகள் உள்பட இன்னைக்கு பஜனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு விட்டா, இப்படிப்பட்ட பரம பாகவதோத்தமாள் பஜனையை பிரபஞ்சம் முழுக்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அடுத்தது நம்ம ரகுநாத் தாஸ் மகாராஜ், ஸ்ரீ துக்காராம் கணபதி மகாராஜ் அவள்லாம் இன்னைக்கு இத்தனை சந்துக்களுடைய சரித்திரமும் இத்தனை அபங்கங்களும் இன்னைக்கு இப்படி கம்பீரமா பாகவத தர்மத்தில் இருக்கிறதுல ஒரு பெருமையோடு இன்னைக்கு எல்லோரும் கீர்த்தனம் பாடுறான்னா அவள்லாம் பாகவத தர்மத்தை லோகம் முழுக்க எடுத்துட்டு போறது தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சதஸ்ல குருநாதரோட பரம கருணை அடியனுக்கும் கிஞ்சித்து இந்த சரித்திரத்தை உங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறதுக்கு பாக்கியம் கிடைச்சது. சாகேத நிலைய பூஜ்யாய சரயூ நதி தீர விஹரணாய ரகேந்து வதனாய ரம்ய குண நிலைய ராஜாதிராஜாய ராகவாய ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு இந்த டே 5 ஸ்ரீவாஞ்சியம் ராமச்சந்திர பாகவத சுவாமிகள் டேல மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகளுடைய சரித்திரம் ஹரிகதையா கொடுத்த ஈரோடு ஸ்ரீ பாலாஜி பாகவதற்கு எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஐ ரிக்வெஸ்ட் ஸ்ரீ துக்காராம் கணபதி மகாராஜ் ஆஃப் விஸ்வ வாரகரி சம்ஸ்தான் கடையநல்லூர் டு ஆனர் ஈரோடு ஸ்ரீ பாலாஜி பாகவதர். இன்னொரு 5 to 10 மினிட்ஸில் வார்கரி சம்பிரதாய ஹரிபாட் நாம சங்கீர்த்தனம் துக்காராம் கணபதி மகாராஜோடது. இதோட இந்த வார்கரி சம்பிரதாயத்தோட இன்னைய ப்ரோக்ராம் நிறைவேற்க வருது. எல்லாரும் இதையும் அனுபவிச்சு கலந்துக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். ராதே கிருஷ்ணா.